क्षीरोदात् परितश्च उपवेशितः 32,00,000 योजन आयामम् आश्रितः. ஸோ இதுக்கு முன்னாடி கிரௌஞ்ச தீபம் பார்த்தோம். ஸோ கிரௌஞ்ச தீபத்துக்கு மேலே பார்க்கடல் இருக்குது பார்த்துட்டோம் இல்லையா, பார்க்கடல் இருக்குது. ஸோ பார்க்கடலுக்கு மேலே இப்போ சாக்க தீபத்துக்கு வந்திருக்கார். ஏவம் பரஸ்தாத் அதுக்கு மேலே, ஸோ அதுக்கு மேலே ஷீரோதாத் அந்த பார்க்கடலுக்கும் மேலே ச உபவேஷிதக வைக்கப்பட்டிருக்கிறது. என்னது, எந்த தீபம்? 32,00,000, அதாவது 32 லட்சம். எல்லாமே டபுள் ஆகிடும். முன்னாடி 16னா இப்போ 16 × 2 32 லட்சம் யோஜனை. சங்கியாக யோஜனா அப்படிப்பட்ட யோஜனை 32 லட்சம் யோஜனையோட ஆயாமம் ஆசிதக அவ்வளவு அகலமாக ஒரு தீபம் இருக்கிறது. அது சாக்க தீபம். ஸ்வமானேனச்ச தீப அயம் ததிமண்டோதகேனச்ச. ஸோ இப்படி 32 லட்சம் அதோட அளவு. ஸ்வமானேனச்ச தீபோ அயம் ததிமண்டோதகேனச்ச. ஸோ அந்த தீபமாகப்பட்டது 32 லட்சம் தன்னோட அளவு போலவே இந்த தீபம் அடுத்தாப்பில் வரக்கூடிய ததிமண்ட உதக்கம்னு சொன்னது தயிர்கடல் அதே அளவு 32 லட்சம் யோஜனை தயிர்கடலால் சூழப்பட்டிருக்கிறது இந்த சாக்க தீபம். ஏவம் பரஸ்தா க்ஷீரோதாத் பரிதஷ்ட உபவேஷிதः 32,00,000 योजना आयामम् आश्रितः स्वमानेन च द्वीपो अयं दधिमण्डोदकेन च. शाकद्वीपः वसिष्ठो अयं यस्मिन् शाकः महीरुहः स्वक्षेत्रव्यः देशस्य कारणं स हि नारद. व्यपदेशस्य स्वक्षेत्र व्यपदेशस्य. ஸோ சாக்கத்வீபக விசிஷ்டக அயம். விசிஷ்டன விசேஷமானது. இந்த சாக்கத்வீபம் ரொம்ப விசேஷமான ஒரு தீபம் அது. ஸோ எஸ்மின் ஷாக்கக மகீருகக. மகீருகன மரம்னு அர்த்தம். மகின பூமி, ருககன முளைத்தெழுறது, பூமியிலேருந்து முளைச்செழுதுறதுனால மரம்னு அர்த்தம். ஸோ இந்த சாக்க மரங்கள் நிறைய இருக்கிறதுனாலேயே இந்த தீபத்துக்கு அந்த பேர் சாக்க தீபம் என்று பேர். க்ஷேத்திர விபதேசஸ்ய தன்னுடைய க்ஷேத்திர விபதேசம்னு இது காரண பெயர். ஸோ விபதேசம் வியாஜமாக கொண்டு, அதையே காரணமாக கொண்டு நிறைய சாக்க மரங்கள் இருக்கிறதுனாலேயே அந்த பெயர் அந்த சாக்க தீபத்துக்கு காரணம். சாஹி நாரதா, அதுதான்ப்பா காரணம். ஹே நாரதரே தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன். शाकद्वीपः विशिष्टः अयं यस्मिन् शाकः महीरुहः स्वक्षेत्रव्यपदेशस्य कारणं स हि नारद. प्रयव्रतः अधिपः तस्य मेधातिरिति स्मृतः स्वज्य 7 वर्षाणि पुत्रनामानि तेषु च. ஸோ பிரியவிரதகன்னா பிரியவிரதனோட பிள்ளைன்னு அர்த்தம். பிரியவிரதனோட பிள்ளை தான் அந்த சாக்க தீபத்துக்கு அவன் ராஜா. மேதாதிதின்னு அவன் பேர். ஸோ அவன் பேர் மேதாதிதி. அவன் தான் அந்த தீபத்துக்கு சாக்க தீபத்துக்கு அவன் ராஜா. இது ஸ்மிருதக இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. விபஜ்ய 7 வருஷாணி அவனுக்கும் புத்திரநாமானி 7 பிள்ளை. அந்த 7 பிள்ளைகளோட பெயர்லேயே தன்னுடைய நாட்டை 7ஆக பிரித்து, அந்த சாக்க தீபத்தை 7ஆக பிரித்து விபஜ்யா பிரித்து தேசுச்ச அவர்களுக்கு அதை ஒப்படைத்தான். 7 குழந்தைக்கு 7ஆக பிரித்து தன்னுடைய நாட்டை சாக்க தீபத்தை பிரித்து கொடுத்தான். प्रयव्रतः अधिपः तस्य मेधातिथिः इति स्मृतः विभज्य 7 वर्षाणि पुत्रनामानि तेषु च. அடுத்தது 3 सप्तपुत्रान् निजान् स्थाप्य स्वयं योगगतिं गतः पुरोजवः मनः पूर्वजवः अतः पवमानकः धूम्रानीकश्चित्ररेपः குரூபக அத விஸ்வத்ருக்கு. அவ்வளோதான் பேர் சொல்கிறார் இப்போ. ஸோ சப்தபுத்திரான் 7 புத்திரன் நிஜான தனக்கு பிறந்த 7 குழந்தைகள். ஸ்தாப்பியா அவர்களை அங்கே வைத்து விட்டு ஸ்வயம் யோககதியும் கதக தானே யோககதி போயிட்டார்னு இந்த வானப்பிரசாசிரமம் அப்படியே போய் பகவானுடைய இது ஃபீட்டை அடைஞ்சு விடுறார். பகவான்கிட்டே போய் சேர்ந்துட்டார். யோககதியால் அவர் போயிட்டார். புரோஜவக பேர்கள், அந்த 7 பேர்கள். புரோஜவன் தன் பேர், மனப்பூர்வஜன் தன் பேர், மனோஜவன் அர்த்தம். மனப்பூர்வ ஜவ அப்படின்னு அர்த்தம். மனோஜவன் பேர். பூர்வத்தில் முதல்ல மனக போட்டுக்கோ, அப்புறம் ஜவனை போட்டுக்கோ, மனோஜவன் பேர் அப்படி சொல்கிறாருங்க. அப்புறம் பவமானன் அப்படின்னு பேர், தூம்ராணிகன், அப்புறம் சித்திரரேஃபன், பகுரூபன், விஸ்வத்ருக்கு. இப்படி 7 பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அவர் பகவானுடைய ஃபீட்டை போய் அடைந்தார். सप्तपुत्रान् निजान् स्थाप्य स्वयं योगगतिं गतः
मर्यादा गिरयः सप्त नद्यः सप्त एव कीर्तिताः ईशान उरुशृङ्गो अथ बलभद्रः शतकेशरः सहस्रस्रोतः ஸ்ரோத்தகः सहस्रस्रोतकः देवपालः अपि अन्ते महाशनः एते अद्रयः सप्त च उक्ताः சரித்நாமானி சப்த ச. ஓகே. ஸோ மரியாதை கிரகண மரியாதான எல்லைன்னு அர்த்தம். எல்லை மலைகள் 7 மலைகள் எல்லையாக இருக்குது இந்த சாகதீபத்துக்கு. அந்த 7 மலைகளோட பேரை சொல்கிறார். அதே மாதிரி சப்த நதியாக 7 நதிகளும் இருக்குது இந்த சாகதீபத்தில். சப்த ஏவ கீர்த்தி தான், எல்லாமே 7 இருக்குது. ஸோ ஈஷான அந்த மலைகளோட பேர் ஈஷான மலை, உருஷுங்க மலை, பலபத்ர மலை, சதகேஸ்வர மலை, சகசிர ஸ்ரோதகன் அப்படின்னு ஒரு மலை, தேவபாலக, அப்புறம் கடைசியில் மகாசனக, இப்படி 7 மலைகளுடைய பெயர்கள். ஏதே அத்ரேக சப்த, அத்ரேகன அத்ரிகள் மலைகள் 7 ச உக்தா சொல்லியாச்சு. சரித் நாமானி சப்தச்சா, இதே மாதிரி 7 நதிகளுக்கும் பேர் இருக்கிறது. இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் பேரை சொல்ல போகிறார். मर्यादा गिरयः सप्त नद्यः सप्त एव कीर्तिताः ईशान ऊरुशृङ्गः अथ बलभद्रः शतकेशरः सहस्रस्रोदकः देवबालः अपि अन्ते महाशनः एते अद्रयः सप्त च उक्ताः सवित्नामानि सप्त च. अनगा प्रथमा आयुर्धा अभयसृष्टिरेव च अपराजिता पञ्चपदी सहस्रश्रुतिरेव च तथा निजदृशिश्च उक्ताः सप्तनद्यः महा उज्ज्वलाः. ஸோ முதல்ல பிரதம அனகா, அனகான்னு பேர், குற்றமற்றவள்ங்கிற அர்த்தத்தோடு வருது. அது நதிகளோட பேர்லாம் அர்த்தத்தோடு இருக்குது. அனகா அப்படின்னு ஒரு நதி, ஆயுர்தா ஆயுசை கொடுக்கக்கூடியவள்ங்கிற அர்த்தத்தில் ஆயுர்தான்னு ஒரு நதி பேர், உபயஸ்பிருஷ்டி அப்படின்னே ஒரு பேர். ஸோ அப்புறம் அபராஜிதா ஒரு நதி, பஞ்சபதி 5 ஸ்ரீமோன் இருக்கும் போல் இருக்குது, அதனால் பஞ்சபதினே பேர். சகஸ்ரஸ்ருதி அப்படின்னு ஒரு ரிவர். அப்புறம் நிஜத்ருதி, அப்புறம் இவ்வளோ தான் நிஜதிருத்தி இச்ச உக்தாக. இவ்வாறு 7 நதிகள் சப்த நதியாக மகா உஜ்வலாக, ரொம்ப பெருமை வாய்ந்த நதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அபய ஸ்ரீன்னு போட்டிருக்கேன். ஆக மொத்தம் உபயதான் இருக்கு. நான் உபயதானே சொன்னேன் இல்லையோ? நீங்க உபயதா சொன்னீங்க மேம், பட் இதுல பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கு. ஓ சரி சரி, உபய சிருஷ்டி. ஓகே ஓகே மேம். अनगा प्रथमा आयुर्दा उभयस्पृष्टिः एव च अपराजिता पञ्चपदी सहस्रश्रुतिः एव च ततो निजश्रुतिः च उक्ताः सप्तनद्यः महा उज्ज्वलाः. वर्षपुरुषाः सर्वे सत्यव्रत क्रतुव्रतौ दानव्रत अनुव्रतौ च चतुर्वर्णाः उदीरिताः. ஸோ அந்த வருஷத்தில் உள்ள புருஷாகனா மக்கள் 4 வர்ணத்தார், சதுர்வர்ணாக 4 வர்ணத்தார். அவளுடைய வர்ணங்களோட பேர் என்னன்னு சொன்னால் சத்யவிரத அப்படின்னு ஒரு வர்ணம், கிரதுவிரதக அப்படின்னு சொல்லி ஒரு வர்ணத்தாரோட பேர், தானவிரதக அந்த ஜாதி, அப்புறம் அனுவிரதக, இப்படி 4 விதமாக 4 ஜாதிகளோட பெயர் உதீரித்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. तद्वर्ष पुरुषाः सर्वे सत्यव्रत क्रतुव्रतौ दानव्रत अनुव्रतौ च चतुर्वर्णाः उदीरिताः. भगवन्तं प्राणवायुं प्राणायामेन संयुताः यजन्ति निर्धूतरजस्तमसः परमं हरिम्. ஸோ இவாளுடைய கடவுள் யாருன்னா வாயு பகவான். ஸோ பிராணவாயு பகவானை அவர்கள் என்ன பண்ணுறா, பிராணாயாமம் எல்லாம் பண்ணி அதன் மூலமாக அவள் பிரார்த்திக்கிறா அந்த பகவானை. பகவந்தம் பிராணவாயுவாக இருக்கக்கூடிய வாயு கடவுள்களை அவள் கும்பிடுறா. ஸோ அக்னி கடவுள், சந்திரன் கடவுளாக இருக்கார், சூரியன் கடவுளாக இருக்கார், ஒரு க்ஷேத்திரத்துக்கு ஒரு கடவுள் இருக்கா. ஸோ இங்கே வாயு பகவானை கும்பிடுறா. யஜந்தி யாகம் எல்லாம் பண்ணுறா. நிர்தூத ரஜஸ்தமக, ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் விட்டு நிர்தூத அதெல்லாம் ஒடுக்கி யாகமெல்லாம் பண்ணி பரமங்க ஹரிம் அந்த பகவானான பரமமான நாராயணனை பிராணாயாமம் முதலியவற்றால் அவரை பிராணவாயுவாகவே சஞ்சரிக்கக்கூடிய அந்த பகவான் ஹரியை அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். ஏன்னா எல்லாமே பகவான் தான், பகவான் இருந்தால் சகலமுமே வந்தாகணும். பிராணவாயும் பிராணாயாமேன சம்யுதாः யஜந்தி நிர்தூத ரஜः தமசः பரமம் ஹரிம். अन्त
अन्तः प्रविश्य भूतानि यः बिभर्ति आत्मकेतुभिः अन्तर्यामी ईश्वरः साक्षात् पुनः यद्वशे इदम्. ஸோ இவளோட ஸ்துதி எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த பிரவிஷ்ய பூதானி, பகவான் வெளியில வாயு பகவானா இருக்கார், உள்ளுக்குள்ள பிராணனாக சஞ்சாரம் பண்றார். வாயு பகவான் உள்ள போற வச்சா அவருக்கு வாயுன்னு சொல்ல மாட்டோம், வாயு உபத்திரம்னு வேணா சொல்லுவோம், ஆனால் பிராணன் தான் சொல்லுவோம் நம்ம. ஸோ பிராணனாக உள்ளே நுழைந்து, அந்தக பிரவிஷ்ய உள்ளே நுழைந்து, பூதானி இந்த பூதங்களை ஜந்துக்களை எல்லாம், யக யாரொருவர், பிபர்த்தி ஆத்மகேதுவிகி தன்னுடைய அந்த கேத்துன்னு தன்னுடைய ஒளி, இந்த கேத்துனா கொடின்னு அர்த்தம், இங்கே வந்து ஆத்ம ஒளியால் எவர் ஒருத்தர் நம்மளை எல்லாம் தரிக்கிறாரோ போஷிக்கிறாரோ உள்ளே நுழைந்து பிராணனாக, அந்தர்யாமி ஈஸ்வரக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரக சாட்சாத் பாது நக அவர் நம்மளை எல்லாம் காப்பாற்றட்டும். எத்வசே இதம் இந்த உலகமே, இதம்னா உலகம், இந்த உலகமே அவருடைய வசத்தில் இருக்கிறது, அந்த பகவான் நம்மளை எல்லாம் உள்ளே அந்தர்யாமியாக இருந்து காப்பாற்றட்டும் அப்படிங்கிற. प्रविश्य भूतानि यः बिभर्ति आत्मकेतुभिः अन्तर्यामी ईश्वरः साक्षात् पातु नः यद्वशे इदम्. राधे कृष्ण मैम. परस्तात् दधिमण्डोदात् ततस्तु बहुविस्तरः पुष्करद्वीप नाम अयं शाकद्वीप द्विसङ्गुणः स्वसमानेन स्वादु उदकेन अयं परिवेष्टितः. ஸோ ததிமண்டாத் பரஸ்தாத், அப்போது ததி கடல் பார்த்துட்டோம் நம்ம, இந்த சாக தீபத்தோட சுற்றி ஓடுற தயிர் கடல், அதுக்கு மேலே ஒரு தீபம் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு மேலே அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா பகுவிஸ்தாரமாக ரொம்ப பெருசாக புஷ்கர தீபம், இதான் லாஸ்ட் தீபத்திலே கடைசி சொல்லும்போது புஷ்கர தீபம், இது பிரம்மாவோட சீட் இருக்கிறது அங்கே. ஸோ புஷ்கர தீப நாமா அயம், இது புஷ்கர தீபம் என்ற பெயரோடு கூட ஷாக்க தீபாத் சங்குணக மடங்கு, சங்குணகன மடங்குன்னு அர்த்தம், 2 மடங்கு. ஷாக்க தீபம் 32 லட்சம் யோஜனைன்னு சொன்னால் இது 64 லட்சம் யோஜனை, ரொம்ப விஸ்தாரமான இடம் புஷ்கர தீபம் இருக்கிறது. ஸ்வசமானேன அதுக்கு தனக்கு ஈக்குவலான அதே அளவிலான சுவாது உதக்கேன, இங்கே வந்து சுத்த நீர் கடல்னு பேர். இவ்வளோ நாள் தயிர் கடல், சுறா கடல், இச்சு கடல், கரும்பு கடல் எல்லாம் பார்த்தோம், இப்போ தான் சுத்த நீர் கடல் வருது. ஸோ சுத்த நீர் கடலால் இது சூறப்பட்டு இருக்கிறது, பரிவேஷ்டித்தக. அதனால தான் ஒருவேளை இது ஆர்டிக் ஓஷன் அதெல்லாம் பார்க்கும்போது சுத்த நீர் கடல், அதெல்லாம் உள்ள பனி உறைஞ்சி கிடக்கிப்போம். ஸோ அந்த சுத்த நீர் கடலாக அந்த சமயத்தில் அதனால ஒருவேளை இது நார்த் அமெரிக்காவாக இருக்கலாம், அந்த கான்டினெண்ட்டை ரெஃபர் பண்ணலாம் புஷ்கர தீபம் என்று சொல்கிறான். ஏன்னா அதை சுற்றி தான் சுத்த நீர் கடல்னு இருக்குது. இன்ஃபேக்ட் बहुविस्तरः पुष्करद्वीप नाम अयं शाकद्वीप द्विसङ्गुणः गुणः स्वसमानेन स्वादुदकेन अयं परिवेष्टितः. यत्र आस्ते पुष्करं व्राजत् अग्निचूडानि वाणि च विशदानि इह स्वर्णपत्र अयुतायुतम्. ஸோ எத்தனை ஆஸ்தே புஷ்கரம், ஒரு பெரிய தாமரை, புஷ்கரம்னா தாமரை அர்த்தம், ஒரு பெரிய தாமரை அந்த இடத்துல இருக்குது. பிராஜத் நல்லா பெருசாக ஒளி பொருந்தி அது பெரிய தாமரை இருக்குது. அக்னி சூடா நிபானிச்சா பார்த்தா ஃபயர் ஆட்டமாக இருக்கும். அக்னி சூடானா சூடா வளையம் சொல்ல மாட்டோமா, அக்னியோட வளையம் அப்படியே அது மேலே வருவேன், அந்த தீக்கொழுந்து மாதிரி பளபளப்பெல்லாம் அந்த ரெட்டிஷ் அது எல்லோ ரெட்டிஷாக இருக்கும், அதை மாதிரி ஒரு பெரிய தாமரை இருக்கிறது. பத்ராணி விஷதானின்னு கிளியராக இருக்குது. பெட்ரால்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக கிளியராக இருக்குது. ஸ்வர்ண பத்திர அயுதாயுதம்னு 10 லட்சம் இன்ட்டு அயுதம்னு 10,000 இன்ட்டு 10,000 கிட்டத்தட்ட 1 கோடி. ஸோ 1 கோடி இல்லை 10 கோடி நினைக்கிறேன், அயுதாயுதம்னு நம்பர் ஜீரோஸ் கணக்கு போட்டால் வரும் அது. ஸோ அவ்வளோ லீஃப் இருக்குது, அந்த இதழ் இருக்குது. அப்படிப்பட்ட பெரிய தாமரை இந்த புஷ்கர தீபத்தில் இருக்கிறது. அதனால தான் அதுக்கு புஷ்கர தீபம்னே பேர். यत्र आस्ते पुष्करं व्राजत् अग्निचूटानि वाणि च पत्राणि विशदानि इह स्वर्णपत्र अयुतायुतम्. श्रीमद्भगवतश्च इदम् आसनं परमेष्टिनः तं लोकगुरुणा सर्वलोकसिसृक्षया
ஸோ இது யாரோட இடம்? பரமேஷ்டினக இதமாசனம். இந்த புஷ்கர தீபத்தில் யார் பகவான் சொன்னான்னா பிரம்மா, பரமேஷ்டின்னு சொல்லுவோம், பிரம்மாவை பரமேஷ்டின்னு சொல்லுவோம். ஸோ பரமேஷ்டியான பிரம்மாவுடைய சீட்டு இது, பகவதக பகவான் பிரம்மாவுடைய சீட்டு இந்த இடம். கல்பிதம் லோக குருனா, அதாவது லோகத்துக்கே குருவாக இருக்கக்கூடிய அந்த கிரியேட்டர் பகவானால் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறது. சர்வலோக சிருஷ்டியா, எல்லா லோகங்களையும் சிருஷ்டி பண்ணணுங்கிற ஆசையோடு சங்கல்பம் பண்ணிட்டு பகவான் இதை சிருஷ்டி பண்ணுகிறார். எப்பொழுதுமே மாயா சக்தி இல்லாமல் கூட இல்லாமல் பகவானால் கூட சிருஷ்டி பண்ண முடியாது. ஸோ அவர் மாயை எடுத்துக்கொண்டு இவ்வாறு உலகத்தை எல்லாம் இதை மாதிரி ஏகப்பட்ட பிரம்மலோகங்கள் இருக்குது, ஏகப்பட்ட லோகங்கள் இதை மாதிரி அடுக்கடுக்காக இருக்குது, கேலக்சின்னு சொல்கிறோம். ஸோ அது யூனிவர்ஸில் பார்த்தோம்னா அவ்வளோ பிரம்மாக்கள், அவ்வளோ புஷ்கர தீபங்கள், அப்படியெல்லாம் அந்த மாதிரி பல கேலக்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸ்ரீமத் பகவதஷ்ச இதம் ஆசனம் பரமேஷ்டினः கல்பிதம் லோக குருணா சர்வலோக சித்ருக்ஷயா द्वीप एक एव अयं मानसोत्तर नामकः अर्वाचीन पराचीन वर्षयोः अवधिः गिरिः. ஸோ இங்கே ஒரு மலை இருக்கு இல்லையா, எல்லா இடத்துலையும் 7 மலை 7 மலைன்னு சொன்னோம். இங்கே பார்த்தா ஒரே ஒரு மலை. ஸோ அர்வாச்சீன பராச்சீன, அர்வாச்சீனா ஈஸ்ட்டு, பராச்சீனா வெஸ்ட்டு. ஸோ ஈஸ்ட்டு டு வெஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரே ஒரு மலை. ஸோ அந்த மலை ஏக்கையேவ, ஒரே ஒரு மலை தான். அந்த மலைக்கு பேர் மானசோத்தர மலை. மானசோத்தர மலைன்னு ஒரே ஒரு மலை இந்த தீபத்தில் இருக்குது, புஷ்கர தீபத்தில் ஈஸ்ட் டு வெஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. தத்வீப ஏக ஏவ அயம் மானசோத்தர நாமகः அர்வாச்சீன பராச்சீன वर्षयोः अवधिः गिरिः. उच्छ्राय आयामयः संख्या अयुतयोजन संविता यत्र दिक्चत्वारिषु पुराणीः आदिलोकपालानां परि अर्क निर्गमः मेरुं प्रदक्षिणी कुर्वन् भानुः पर्येति यत्र हि. ஸோ உட்ஸ்ராய ஆயாம, ஆயாமனா லெங்க்த்து, உட்ஸ்ராயனா ஹைட்டு. ஸோ ஹைட்டும் லெங்க்த்தும் ஒரே அளவு. எவ்வளோ? 10,000 யோஜனை. 10,000 யோஜனை இன்ட்டு இது 1,00,000 மைல். அவ்வளோ ஹைட்டு, அவ்வளோ அகலம், அவ்வளோ உயரம். அப்படி ஒரு மலை இந்த மானசோத்தர மலை இருக்கிறது அந்த புஷ்கர தீபத்தில். எத்தனை திக்சுச்ச சத்வாரி, 4 திசைகளிலும் சதஸ்ருஷு புராணி, 4 ஊர்கள் இருக்கிறது. ஸோ அந்த 4 திசைகள்லையும் 4 ஊர்கள் இருக்கின்றன இந்த புஷ்கர தீபத்தில். இந்திராதி லோகபாலானாம். ஸோ முதல்ல 4 லோகபாலகர்கள் தான் இருந்திருக்கா. அப்புறம் தான் அந்த கோணல் திசைகள்லாம் வந்திருக்கு, நார்த் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டுன்னு எல்லாம் திசைகள்லாம் அப்புறம் வந்திருக்கு 8 லோகபாலகர்கள். ஸோ மெயினான லோகபாலகர்கள் 4 பேர் தான் இல்லையா, இந்திரன், யமன், வருணன், அப்புறம் குபேரன். இவா 4 பேர் தான் மெயினான லோகபாலகர்கள். ஈஸ்ட் வெஸ்ட்டு இந்த மாதிரி வரிசையாக வரும் இல்லையா, ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்டு நார்த்து, அப்படி 4 பேரும் 4 திசைகளுக்கு. அந்த 4 பேரோட ஊரும் இந்த மானச மலையோட 4 டைரக்ஷன்லையும் இருக்குது. சென்டரில் பார்த்தா மேருமலை குழந்து வருது. எங்கேருந்து வருது? இளாவிருத்த நாட்டிலேருந்து வருது. அவ்வளோ பெரிய மலை மேருமலை, கோல்டு மலை அது. ஸோ அந்த மேருமலை வேறு சென்டரில் அந்த புஷ்கர தீபம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அது தவிர இந்த தீபத்தில் தனியாக ஒரு மானசோத்திர மலை இருக்குது. ஸோ இந்த மேரும் பிரதர்ஷினி குர்வன், சூரியன் அதுக்கு மேலே இருக்கார், அந்த மேருமலையிலேருந்து அவர் மேருமலைக்கு உயரத்தில் இருக்கார். அவர் அங்கேருந்து ஒளி, அந்த கிரணங்கள்லாம் பாயும். கிரணங்கள் மேருவை சுற்றி வருதுன்னு பார்த்துருக்கோம். எல்லா ஊருக்கும் போனோம், எல்லா தோக்கபாலர் ஊருக்கும் போனோம். ஸோ இந்த மலையை சுற்றி வருகிறது. மேருவ பிரதர்ஷினி வரும்போது பானு பரியேத்தி எத்திரஹி. ஸோ ஈஸ்டில் ஆரம்பித்து வெஸ்ட்டில் போகிறான்னு சொல்கிறோம் இல்லையா சூரியன். ஸோ அந்த ஈஸ்டில் ஆரம்பித்த மேரு பகவான், அது சூரிய பகவான் மேருவை சுற்றி அந்த வெஸ்ட்ல போய் சேருகிறார், இந்த மலையில் போய் அடைகிறார் அப்படின்னு சொல்கிறார். பரியேத்தின அடைகிறார். உச்ச்ராய ஆயாமயோः சங்க்யா அயுதயோஜன சம்மிதா யத்ர திக்ஷு சத்வாரி சதஸ்ருஷு புராணி இந்திராதி லோகபாலானாம் யதுபரி அர்க்க நிர்கமः மேரும் பிரதக்ஷணி குர்வன் பானுஹு பர்யேதி அத்ர ஹி. संवत्सरात्मकं चक्रं देव अहोरात्रतः भ्रमन् यव्रतः अधिपः वीतिहोत्रः स्व आत्मजगद्वयं वर्षद्वये परिस्थाप्य वर्षनामदरं क्रमात् रमणः दादति तद् वर्षपति उभौ कृताः स्वयं पूर्वजवत् भगवद्भक्ति तत्पराः. அவ்வளோதான். ஸோ சம்வத்சராத்மகம் சக்கரம், அதாவது ஒரு வருஷம் என்று சொல்லக்கூடிய சக்கரம்.
ஸோ சூரிய பகவானால் தான் ஏற்படுறது. காலச்சக்கரமே சூரிய பகவான் தான் ஏற்படுத்துகிறார். அது சம்வத்சராத்மகம் சக்கரம். ஸோ அப்படி தேவ அகோராத்திரத்தக, அதாவது இந்த சூரிய பகவான் தேவான்னு இங்கே தேவன்கிறது சூரியன். சூரியன் வந்து ராவும் பகலுமாக சம்வத்சரம் என்கிற சக்கரத்தோடு அப்படி சுழண்டு இருக்கார். காலச்சக்கரத்தை வச்சுட்டு அவர் தேவனாகப்பட்ட சூரியன் அப்படி சுழண்டு இருக்கார் பிரம்மன் சுற்றி விட்டு. பிரயவர்த்தக அதிபர். ஸோ அப்படி அந்த மலையை சுற்றி அவர் இந்த ஒரு வழியாக இந்த மலையில் மேருமலையை சுற்றி அப்படியே அவருடைய அகோராத்திரம் இது மார்னிங்கில் ஆரம்பித்தா ஈவினிங் ஒரு ரவுண்டு அப்படியே போயிட்டு இருப்பார் அவர் பாட்டு. ஸோ பிரியவர்த்தக அதிபக வீதிகோத்திரக பிரியவர்த்தன் அது பிரியவர்த்தனோட பிள்ளை வீதிகோத்திரன்னு அவன் பேர். ஸோ அவன் தான் இந்த புஷ்கர தீபத்துக்கு ராஜா. ஸ்வ ஆத்மஜக துவயம், அவனுக்கு 2 பிள்ளை. ஸோ 2 பிள்ளைங்கிறனால நாட்டை 2ஆக பிரிக்கிறார். ஸோ வருஷத்வயே 2 நாடுகளாக பிரிக்கிறார் அந்த புஷ்கர தீபத்தை. அதில் அவ பேரோடைய, ஸோ அவளோட ஊர் பேர் அதே, அவள் ஆட்கள் பேர் அந்த ராஜாக்கள் பேர் அதே. அந்த மாதிரி அவளை வைத்து விட்டு பரிஸ்தாபிய அவர்களை அந்த ராஜாவாக அந்த 2 ஊருக்கு நிலைநிறுத்தி ரமணக தாதகி, அதான் ஊர் பேர் அதே தான். இந்த ரமணன்னு ஒரு ஊர் பேர், தாதகின்னு ஒரு ஊர் பேர். இந்த இவனோட வீதிகோத்திரோட 2 பிள்ளைகளும் அதே பேர். தத் வருஷபதி உபவு, அந்த நாட்டுக்கு தலைவனாக பதின்னு தலைவனாக 2 பேரையும் அப்படி நியமித்து விட்டு கிருத்தாக செய்துவிட்டு பூர்வஜவத்து தன்னுடைய முன்னோர்கள் எப்படி அவள் வந்து பகவானை ஸ்துதிச்சு பகவான்கிட்டயே சாயுஜமனா போனாலோ அதே மாதிரி தானும் அந்த வீதிகோத்திரனும் பகவத் பக்தி தத்பராக. ஸோ தத்பராகன்னு சொல்லும்போது அவர்களும் வீதிகோத்திரனும் பகவானிடத்துல அவன் போயிடுறான். பிள்ளைகளையும் அந்த மாதிரி கிருத்தாக செய்து வைக்கிறான். என்னது பகவானிடத்துல பக்தி பராக, பக்தியோடு இருக்க வேண்டும் அப்படின்னு செய்து விட்டு அவன் கிளம்புறான். चक्रम देव अहोरात्रतः ब्रह्मन् प्रयव्रतः अधिपः वीतिहोत्रः स्व आत्म जगद्वयं वर्षद्वये परिस्थाप्य वर्षनामधरं क्रमात् रमणः दातकिश्चैव तत्तद्वर्षपति उभौ कृताः स्वयं पूर्वजवत् भगवत् தத்பரகங்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா அவன் பகவான் இடத்துல பக்தியோடு போனான்ட்டு தத்பராகான பகவச்சன் போட்டிருக்கார். ஆர்ஷ பாஷைன்னு விட்டுருல அது வேண்டாம். ஆனால் தத்பரகனா அவன் தான் பகவான் இடத்துல பக்தியோடு அவன் கிளம்பி போனான். பூர்வஜவத்துன்னு வரும்போது தன் முன்னோர்கள் போல அப்படி வரும். तद्वर्षपुरुषाः ब्रह्मरूपिणं परमेश्वरं सकर्मकेन योगेन यजन्ति परिशीलिताः कर्ममयं लिङ्गं ब्रह्मलिङ्गं जनः अर्चयेत् ஏகாந்தம் அத்வயம் சாந்தம் தஸ்மை பகவதே நமஹ. ஸோ அந்த நாட்டில் உள்ள இந்த வருஷ புருஷாக அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாரும் பிரம்மரூபிணம் பரமேஸ்வரம், ஸோ பிரம்மா என்ற ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனாக அவரை ச கர்மக்கேன கர்மத்தை செய்து கொண்டே ஸ்துதியும் பண்ணுறா. யோகேன ச கர்மக்கேன யோகேன, ஸோ கர்மத்தை செய்யக்கூடிய யோகத்தினாலையும் பகவானை ஸ்துதிக்கிறார். யஜந்தி யாகமும் பண்ணுறா. பரிசீலித்தாகன்னு அது ஹபிச்சுவலாக. ஸோ பகவானுக்கு யாக வைக்கமெல்லாம் பண்ணி அந்த அந்த வழக்கத்திலே இருந்து கொண்டு பிரம்மாவை ஸ்துதிக்கிறார்கள். எத்தத் கர்மமயம் லிங்கம் பிரம்மலிங்கம் ஜனக அர்ச்சையேத்து. ஸோ எப்படி இந்த கர்மமயமாக என பகவான் இப்போ சிருஷ்டி பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ பிரம்மனாக இருந்து கொண்டு சிருஷ்டி காரியத்தை பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ அப்படிப்பட்ட பிரம்மலிங்கத்தை ஜனக அர்ச்சையேத்து மக்கள் எல்லாம் அர்ச்சிக்கிறார்கள். ஏகாந்தம் அத்வயம், ஒன்றே தான், 2வது கிடையாது. சாந்தமாக இருக்கக்கூடிய அவருக்கு பகவதே தஸ்மை நமக, பகவான் ஆகிய உமக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஸ்துதி பண்றாவாம். புருஷாः ब्रह्मरूपिणं परमेश्वरं सकर्मकेन योगेन यजन्ति परिशीलिताः यत्तत् कर्ममयं लिङ्गं ब्रह्मलिङ्गं जनः अर्चयेत् ஏகாந்தம் அத்வயம் சாந்தம் தஸ்மை பகவதே நமः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायाम् अष्टमस्कन्धे भुवनकोशवर्णने क्रौञ्च शाख पुष्कर द्वीप वर्णनं नाम त्रयोदशोऽध्यायः. ஸோ இதோடு அந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. புஷ்கர தீபத்தோடு அந்த தீபங்கள் ஃபார்மேஷன்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே இப்போ லோகாலோக மலைன்னு ஒரு மலை இருக்குது, அதை பற்றி வர்ணிக்க போகிறாரு. அத சதுர்தசோऽध्यायः. ஸ்ரீநாராயண உவாச்ச ततः परस्तात् अचलः लोकालोक इति नामकः अन्तराले च लोक
अलोकयोः यः परिकल्पितः. ஸோ அதுக்கு மேலே அந்த புஷ்கர தீபத்தையும் தாண்டி போனோம்னா லோகாலோக மலைன்னு ஒன்று இருக்குது, பெரிய ஒரு மலை அது. ஸோ அந்தராலேச்ச லோகா அலோக அலோகயோகோ, அதாவது பார்க்கக்கூடிய உலகங்கள் பார்க்க முடியாத உலகங்கள் அப்படி ரெண்டையும் பிரிக்கக்கூடியதாக எல்லை வகுக்கக்கூடியதாக. ஸோ ஒரு பக்கம் அப்படி லோகாலோக மலையை உலகம் எல்லாம் தெரியும், பார்க்க முடியும். அதுக்கு அந்த பக்கம் போனாமனா எதுவுமே தெரியாத ஒரே இருட்டு. ஸோ அந்த மாதிரி ரெண்டையும் பிரிக்கக்கூடிய அந்தராலேன நடுவில், இந்த பார்க்கக்கூடிய உலகங்களுக்கும் பார்க்க முடியாத உலகங்களுக்கும் நடுவிலே இருக்கக்கூடியது அந்தராலே பரிகல்பிக்க, அப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மலை. यावदस्ति च देवर्षे अन्तरं मानसोत्तरात् रोहो तावती शुद्धा काञ्चनी भूमिः अस्तिः. ஸோ ஹே தேவர்ஷே, தேவரிஷியே, நாரதரே மானசோத்தர யாவதஸ்தி ஹி அந்தர மானசோத்தராத், அதாவது கொஞ்சம் அந்த கேப் இருக்கிற இடத்துல சுமேரோகோ, அந்த சுமேரு மலைக்கும் மானசோத்தர மலைக்கும், ஏன்னா ரெண்டு மலையும் புஷ்கர தீபத்தில் வந்து எண்டாருது. ஒரு பக்கம் மேருமலை இருக்குது, ஒரு பக்கம் இது மானசோத்தர மலை இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குமே, இந்த ரெண்டு மலைகளுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் யாவதாஸ்தி எவ்வளோ இருக்கோ அந்த கேப்பில் தாவதி சுத்தா காஞ்சனி பூமிகி, அங்கே பார்த்தா ஒரு கோல்டான ஒரு இடம் இருக்கிறது. அந்த ரெண்டு மலைக்கு நடுவே உள்ள இடம் வந்து தங்கமயமான ஒரு பூமியாக இருக்கிறது. दर्पण उदरतुल्या सा सर्वप्राणिविवर्जिता स्यां पदार्थः प्रहितः न किञ्चिदीयते. அவ்வளோதான். தர்ப்பணம்னு அந்த கண்ணாடி. ஸோ கண்ணாடி பூமின்னு சொல்கிறது அந்த இடத்த, கோல்டு கலரில் இருந்தால் கூட அந்த பூமிக்கு கண்ணாடி பூமின்னு பேர். ஸோ அந்த கண்ணாடி பூமி மாதிரி இருக்கக்கூடியது யாவத் பிராண விவர்ஜிதா, அங்கே யாரும் குடியிருக்க முடியாது. அங்கே பிராணவாயு எல்லாம் ஒன்றும் கிடையாது, யாருமே அந்த இடத்துல குடியிருக்க முடியாது. அதெல்லாம் இல்லாத ஒரு பூமி அது. அதில் வந்து ஏதாவது ஒரு சாமானை வீசி போட்டால் அது அவ்வளோதான், ஒன்றுமே தெரியாது, அது போன இடமே தெரியாதுன்ட்டார். கிஞ்சித் பிரதி உதீரியத்தே, எதுவுமே கிடைக்காது, அந்த இடத்துல போட்ட சாமான் எதுவும் கிடைக்காது அப்படிங்கிற. दर्पण उदर तुल्या सा सर्व प्राणी विवर्जिता यस्यां पदार्थः प्रहितः न किंचित् युदीयते. अतः सर्व प्राणी संग रहिता சாச்ச நாரத ஸ்டார்ட் பண்றேன், இதுல எங்க ஸ்டாப் பண்றது? அதக சர்வ பிராணி சங்க ரஹிதா சாச்ச நாரத லோகா லோக இதி வியாக்யா யத் அத்ர பரிகல்பிதா. ஸோ பிராணி சங்கமே கிடையாது, எந்த பிராணியும் அங்கே கூட்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரஹிதா இல்லாமல் சா, அந்த அந்த மலை, சாரி அந்த கேப், அந்த கண்ணாடி பூமி. லோகாலோக இது வியாக்கியா எது அத்திர பரிகல்பிதா. ஸோ அங்கே வந்து லோகாலோகன்னா அங்கே பார்க்க முடியாதுங்கிறது அங்கே பரிகல்பனமாக இருக்குன்னு, ஸோ அப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பரிகல்பனம்னா இட் இஸ் மேடு. ஸோ போனதே அது வந்து அலோகம் ஆயிடும். ஸோ பார்த்த வஸ்து இனிமேல் காணாமல் போயிடுங்கிற மாதிரி அந்த மலையோட பேர் அந்த மாதிரி இருக்குது. அந்த வியாக்கியம் இதுக்கும் அப்ளை ஆகுது, இந்த கண்ணாடி பூமிக்கும் அப்ளை ஆகிடுதுங்கிறாருங்க. अतः सर्व प्राणी संग रहिता साच नारद लोका लोक इति व्याख्या यत् अत्र परिकल्पिता. लोकालोक अन्तरे च अस्य वर्तते सर्वदा स्थितिः ईश्वरेण स लोकानां त्रयाणाम् अन्तगः कृतः. ஸோ லோகாலோக மலைக்கு இடையில தான் இந்த உலகமே இருக்குது. லோகாலோக மலைக்கு இந்த பக்கம் தான் உலகம் எல்லாமே இருக்குது. ஸோ 3 லோகங்களும், நாட் ஒன்லி ஒரு லோகம் இல்லை, பூபோக சோகான்னு சொல்லக்கூடிய 3 லோகங்களுமே லோகாலோக மலைக்கு ஒரு பக்கத்தில் தான் இருக்குது. சர்வதாஸ்திதக, அந்த மலை வந்து எல்லையாக அப்படி நிற்கிறது. ஈஸ்வரனேச லோகானாம் திரயானாம், 3 லோகங்களுக்குமே, பூபோக சோகான்னு சொல்லக்கூடிய 3 லோகங்களுக்குமே அந்தகக கிருத்தக, அந்தகன்னு எல்லா லோகங்களும் இந்த மலைக்கு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி பண்ணப்பட்டிருக்கிறது. लोकालोक अन्तरे च अस्य वर्तते सर्वदा ईश्वरेण स लोकानां त्रयाणां तकः कृतः. सूर्यादीनां ध्रुव अन्तानां रश्मयः यद् वशात् इह अर्वाचीनाश्च 3 लोकान्
आतन्वानाः कदाभिः அடுத்த ஸ்லோகத்தை படிச்சிருக்கேன். पराचीनद्वपाजो हि न भवन्ति च नारद तावत् उन्नहन आयामः पर्वतेन्द्रः महोदयः. ஸோ சூர்யாதீனம்னு சூரியன் அது மாதிரி உள்ள எல்லா பிளானட்ஸும், அப்புறம் துருவாந்தானாம் துருவன் வந்து துருவ மண்டலம் சொல்கிறோம் அப்படியே, அதுவும் ஒரு ஸ்டாரோடு சேர்த்து தான் சொல்கிறோம், துருவ ஸ்டார் தான் சொல்கிறோம் நம்ம. ஸோ துருவ மண்டலம், ஸோ சூரியன் துருவன் முதலிய அந்த பிளானட்ஸு எல்லாமே ஒளிமண்டலங்கள் எல்லாமே ரஷ்மயக, ஸோ அந்த ஒளிமண்டலத்தோடைய அந்த வெளிச்சம் எல்லாமே ஈவன் ஸ்டார்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ சூரியனோட ஸ்டார்னா ஸ்டார்ஸ்களோட மண்டலம், துருவ மண்டலம், பிளானட்ஸு சகலத்தோடு ஒளியம் எல்லாமே எத்வஷாத்திர எந்த மலை இருப்பதனால் அர்வாச்சீனாக த்ரீலோகான் கீழே தான் வரும். இந்த ஒளி எல்லாமே இந்த உலகத்துக்கு ஒரு சைடு லோகாலோக மலைக்கு இந்த பக்கம் தான் இந்த ஒளி எல்லாமே வருமே தவிர லோகாலோக மலைக்கு அந்த பக்கம் கிடையாதுன்னுட்டார். அர்வாச்சீனகன்னா டுவர்ட்ஸ் தி சவுத்து, கீழே நோக்கி தான் வரப்போகிறது. ஆத்தன்வானா செய்து கொண்டு கதாபிகி பராச்சீனக ஒரு பொழுதுமே, கதாபின ஒரு பொழுதுமே பராச்சீனகன்னு அந்த சைடு போகாது. பராச்சீனத்தோ பாஜக, ஸோ ஒன் சைடு ஆஃப் த மலை தான் இந்த எல்லா பிளானட்ஸோ சூரியனோ எல்லா ஸ்டாரோ மண்டலம் எல்லாமே ஒளி இந்த பக்கம் தான், அந்த பக்கம் கிடையாது. பராச்சீனத்தோ பாஜக அங்கே போகாது, கொண்டாடாது. ஹி ந பவந்தி ச நாரத தாவத் உன்னகன ஆயாமக, அது போகாத அளவுக்கு இது நல்ல ஹைட்டு. இந்த லோகாலோக மலை அவ்வளோ ஹைட்டு, தப்பி தவறி கூட ஒளி அந்த பக்கம் போகவே போகாது. பர்வத இந்திரக மகா உதயக, பெரிய மலை இது, மகா உதயமான அப்படி எழுந்து நிற்கிறது. அது அப்படி பர்வத இந்திர நாட்டமாக இது நிற்கிறது. ஒளி எல்லாமே அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு இருக்கு. சூர்யாதீனாம் துருவாந்தானாம் ரஷ்மயः யத்வஷாத்யிஹ அர்வாச்சீனாः ச த்ரிலோகான் ஆதான்வானாः கதாபிः பராச்சீனத்வபாஜः ந பவந்தி நாரத தாவத் உன்னஹன ஆயாமः பர்வத இந்திரः மகா உதயः. एतावान् लोकविन्यासः अयं संस्थामानलक्षणैः कविभिः स तु 50 कोटिभिः गणितस्य च. ஸோ ஏதாவான் லோக விநியாசக, இதில் விநியாசம்னு எனக்கு விளையாட்டு. இந்த உலகங்களெல்லாம் பார்த்து அதை கொண்டாடி கழிக்கிறதுக்கெல்லாம் ஒரு இடம் என்னன்னு பார்த்தாரு இந்த லோகத்தோட ஒரு பக்கம் தான், லோகாலோக மலையோட ஒரு பக்கம் தான் விநியாசமாக இருக்கிறது, அப்படி விளங்கி கொண்டிருக்கிறது. அயம் சம்ஸ்தாமான லக்ஷணைகி, இதோட அமைப்பு, சம்ஸ்தான அமைப்பு. ஸோ இதோட அமைப்பு மானனா அளவு, அந்த லக்ஷணம் இதெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டாக இப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. கவிபிகி, இதை பண்டிதர்கள்லாம் என்ன சொல்கிறான்னா சத்து 50 கோடிபிகி கணிதஸ்ய, கணிதம்னு இது அப்படியே எண்ணப்பட்டிருக்கிறது. இட் இஸ் கவுண்டட் ஆஸ் எவ்வளோ 50 கோடி, 50 கோடி யோஜனை இந்த உலகங்களுடைய மொத்த ஏரியா அப்படி பார்த்தோம்னா 50 கோடி யோஜனையாக செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ லோகாலோகோட ஒரு பக்கத்தில் இருக்க மொத்த உலகங்களெல்லாம் இந்த பக்கத்தில் உலகங்கள்லாம் சேர்த்து போட்டால் 50 கோடி யோஜனை ஆகிறதுன்னு சொல்கிறார். एतावान् लोकविन्यासः अयं संस्थामानलक्षणैः कविभिः स तु 50 कोटिभिः गणितस्य च. भूगोलस्य चतुर्थ अंशः लोकालोक अचलः मुने तस्य उपरि चतुर्दिक्षु ब्रह्मणा च आत्मयोनिना निवेशिता दिग्गजाः एतन्नामानि निबोधत. ஸோ பூகோளசிய சதுர்த்த அம்சக லோகாலோக அச்சலக. ஸோ லோகாலோக மலை எப்படின்னா இந்த 50 கோடி யோஜனையில் பூகோளம் இருக்கே, இதோடைய கால் பாகம் அப்படின்னா 12.5 கோடி யோஜனை அப்படின்னு எடுத்துக்கணும். அவ்வளோ பெரிய உயரமாக அவ்வளோ கோடி, அகலமும் அவ்வளோ கோடி இருக்க, நீளத்தில் அவ்வளோ கோடி இருக்குதுன்னு நினச்சிக்கணும். 12.5 கோடி கால் பாகம் உலகத்துடைய கால் பாகம் இந்த லோகாலோக மலை ஸ்ப்ரெட் ஆகியிருக்கிறது. அதுக்கு மேலே தஸ்ய உபரி, அதுக்கு மேலே சதுர்திஷு பிரம்மணாச்ச ஆத்மயோனினா. ஸோ பிரம்மாவால் ஆத்மயோனின்னு பகவானிடத்தில் தானே தோன்றியவர், அதான் ஆத்மயோனின்னு பேர் பிரம்மாவுக்கு. ஸோ பகவானிடத்தில் தானே தோன்றிய இந்த பிரம்மாவுடைய சதுர்திஷகா நிவேஷிதா திக்கஜாகா. அதுக்கு மேலே என்னன்னு பார்த்தா லோகாலோக மலைக்கு மேலேயும் 4 யானை இருக்குன்ற.
திக்கஜங்கள்னு 4 திசை யானைகள் அங்கே இருக்குது. நிவேசிதான வைக்கப்பட்டிருக்கின்றன 4 யானைகள். அந்த 4 யானை அதுதான் மொத்த உலகத்தெல்லாம் தாங்கிறது சொல்கிறோம்ல. திக்கஜங்கள் தான் தாங்கிறது உலக எல்லா பூகோளத்தையும் தாங்கக்கூடிய யானைகள். அப்போ எப்படி இருக்கும் ஒரு சைஸ் எல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ தன் நாமானி நிமோத அந்த யானைகளோட பேரை சொல்கிறேன் கேளுன்ற. 4 திசையில 4 யானைகள். भूगोलस्य चतुर्थ अंशः लोकालोक अचलः मुने तस्य उपरि चतुर्दिशु ब्रह्मणा च आत्मयोनिना निवेशिता दिग्गजाः तन्नामानि निबोधत. द चतुर्दिक्षु इच्छा चतुर्दिक्षु ऋषभः पुष्पचूडः अथ वामनः अथ अपराजितः एते समस्तलोकस्य इहेतवः ईरिताः. ஸோ ரிஷப யானையோட பேர் ஒன்று ரிஷப யானை, இன்னொன்று புஷ்பச்சூடன், இன்னொன்று வாமனன், இன்னொன்று அபராஜிதன். அப்படி 4 யானைகள் 4 திசைகளில் நிற்கிறது. ஏதே சமஸ்த லோகசே மொத்த லோகத்தையும் ஸ்திதி ஹேதவக நிலையாக நிற்கிறதுக்கு காரணம் இந்த யானைகள் தான். ஸ்திதின நிலை. ஸோ நிலையாக நிற்கிறதுக்கு இந்த காரணமே இந்த 4 யானைகள் தான் சொல்கிறார். ஈரிதா இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ऋषभः पुष्पचूटः अथ वामनः अथ अपराजितः एते समस्तलोकस्य स्थितिहेतवे ईरिताः. हेतवः ईरिताः. तेषां च स्वविभूतीनां बहुवीर्य उपबृंहणं शुद्धसत्त्वं च ऐश्वर्यं वर्धयन् भगवान् हरिः आस्ते स्थिति अष्टक उपेतः विश्वक्सेनादिसंवृतः. ஸோ தேஷாம் ஸ்வவிபூதினாம் ஸ்வகா விபூதினான்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸ்வாங்கிறது அந்த தேவர்களுடைய விபூதினான்னு அவர்களுக்கெல்லாம் பகவானுடைய அந்த பெருமை இருக்குது. அதாவது பகவான் தேவர்களை தான் முதல்ல சத்துவ குணத்தோடு படைக்கிற வச்சா முதல்ல தேவர்கள் தான் படைச்சார். ஸோ தேஷாம்னா அந்த யானைகளோடும் அண்ட் அந்த தேவர்கள் ஸ்வகா விபூதினாம் அந்த தேவர்களுடைய அந்த ஒரு பவர்னால பகுவீரிய உபபிரம்மணம் வீர பராக்கிரமத்தோடு இருக்கக்கூடிய யானைகள் தேவர்கள் எல்லாமே வளர்ந்து விஷுத்த சத்துவம் ச ஐஸ்வர்யம். அதாவது சத்துவம்னா இங்கே பலம்னு அர்த்தம். சத்துவத்துக்கு ஏகப்பட்ட அர்த்தம் உண்டு. அதில் சத்துவனா பிராணியும் போகும், சத்துவ குணம் போகும், சத்துவம்னா இங்கே பலம். ஸோ நல்ல பலத்தோடு கூடி ஐஸ்வர்யம் வர்தயன் பகவான் ஹரி அவளுக்கெல்லாம் ஒரு சாமர்த்தியத்தை கொடுத்துட்றார். சாமர்த்தியத்தை கொடுத்து இந்த யானைகளுக்கெல்லாம் அவர் கொடுக்காட்டுன்னு ஏது பலம். ஸோ அப்படி பலத்தெல்லாம் வளர்த்தி அஷ்டசித்தி உபேதக ஆஸ்தே அஷ்டக சித்திகி 8 சித்தி அடிமாதி சித்தி 8 சித்திகளோடு கூட உபேதக கூடியவர்களாக ஆஸ்தே இருக்கிறார்கள். யாரெல்லாம் இருக்கா? விஸ்வக்சேனாதி சம்பிருத்தக. ஸோ விஸ்வக்சேனர் முதலிய தேவ பகவானுடைய பார்ஷதர்கள்லாம் அந்த இடத்துல இருக்கான்ற. ஸோ எப்படி இந்த யானைகள் எல்லாம் இதுக்கு மேலே லோகாலோக மலைக்கு மேலே உட்காந்து வச்சுக்கோ, அது மாதிரி விஸ்வக்சேனர் முதலிய தேவர்களுடைய பார்ஷதர்கள் நந்தன் சுனந்தன் அப்படிலாம் பார்ஷதர்கள் பேர் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ளவர்கள்லாம் அந்த இடத்துல இருக்கிறார்கள். அவளுக்கெல்லாம் பயங்கரமான பலத்தோடு இருக்கிறார்கள்னு சொல்கிறார். விஸ்வக்சேனர் தான் பகவானுடைய சேனா முதலியார்னு சொல்லுவோம் இல்லையா, சேனை அதிபதியே அவர் தான். तेषां च स्वविभूतीनां बहुवीर्य उपब्रह्मणं विशुद्ध सत्त्वं च ऐश्वर्यं वर्धयन् भगवान् हरिः आस्ते सिद्धि अष्टक उपेतः विश्वक्सेनादि संवृतः. निज आयुधैः परिवृतः भुजदण्डैः समन्ततः आस्ते सकललोकस्य स्वस्तये परमेश्वरः. ஸோ நிஜ ஆயுதைகி பரிவிருத்தக. ஸோ தன்னுடைய ஆயுதங்களோடு கூடவும் புஜதண்டங்களோடும் சமந்ததகம் தன்னுடைய புஜதண்டன்னு கைகளோடு பலத்தாலும் எல்லா இடத்திலும் சகல லோகசிய ஸ்வஸ்தையே எல்லா லோகங்களும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பரமேஸ்வராகப்பட்ட ஹரி ஆஸ்தே இருக்கிறார். ஸோ தன்னுடைய சேனாத பார்ஷதர்களோடு கூட பகவான் ஹரி அந்த இடத்துல இருக்கார்னு சொல்றார். நிஜ ஆயுதைஹி பரிவ்ருதஹ புஜதண்டைஹி சமந்ததஹ ஆஸ்தே சகல லோகஸ்ய ஸ்வஸ்தயே பரமேஸ்வரஹ. ஆகல்பம் ஏவம் வேஷம் ச கதஹ விஷ்ணுஹ சநாதனஹ ஸ்வமாயா ரசிதஸ்ய அஸ்ய கோபீதாய ஆத்மசாதனஹ. ஸோ இந்த ஹரிங்கிற வேஷத்தை போட்டுண்டு, அதாவது சகுண வடிவம்
ஸோ சகுன வேஷத்தை இந்த பகவான் ஹரி ஆகப்பட்டவர் போட்டுண்டு விஷ்ணு ஆகப்பட்டவர். விஷ்ணு சனாதனக, சனாதன பிரம்மம் என்று சொல்லக்கூடிய பகவான் விஷ்ணு இந்த ஹரிங்கிற ரூபத்தில் கல்பம், ஒரு கல்பகாலம் முடிய. ஸோ பிரம்மாவோட ஆயுசு வந்து அது கல்பங்கிறதுக்கு 2 அர்த்தம் சொல்லுவோம். கல்பங்கிறது பிரம்மாவோட ஒரு டேக்கும் கல்பம்னு பேர். பிரம்மாவோட ஆயுசு முடிகிற வச்சையும் கல்பம் முடிஞ்சுடுத்து. கடைசி கல்பம் முடிஞ்சுட்டு போனான்னா அவருடைய கல்பம்னா கடைசி கல்பம் முடிஞ்சு போச்சுன்னா பிரம்மாவோட ஆயுசு முடியறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த பிரம்மாவோட ஆயுசு வரைக்கும் ஹரிங்கிற வேஷத்தோடு இந்த பகவான் இருப்பார். ஸ்வ மாயா ரச்சிதஸ்ய, தன்னுடைய மாயையினால் ஏற்படுத்திய இந்த உலகத்தை கோபிதாய ரட்சிப்பதற்காக ஆத்மசாதனக, ஸோ தன்னுடைய வேலையை அவ்வாறு செய்து கொண்டு ஹரிங்கிற வடிவத்தில் பகவான் விஷ்ணு இந்த மாதிரி இருப்பார்னு சொல்கிறார். ஆகல்பம் ஏவம் வேஷம் ச கதஹ விஷ்ணுஹ சனாதனஹ ஸ்வமாயா ரச்சிதஸ்ய அஸ்ய கோபீதாய ஆத்மசாதனஹ यो अन्तः विस्तारयेतेन हि अलोकपरिमाणकं व्याख्यातं यत् हि लोकालोक अचल इति ईरणात् ततः परस्ताद् योगेश गतिं शुद्धां वदन्ति हि. ஸோ அந்த விஸ்தார ஏத்தேன, ஸோ இப்படியாக லோகாலோக மலைக்கு உள்பக்கமாக வந்தோம்னா இந்த உலகங்கள் எல்லாம் இருக்குது. 3 உலகங்கள்லாம் அப்படியே பரவி கிடக்கு. அலோக பரிமாணக்கம், அலோக பரிணாமக்கம்னு அதே மாதிரி அலோகம் பார்க்க முடியாத ஒரு ஏரியா இருக்கேன். லோகாலோக மலைக்கு இந்த பக்கம் எல்லாத்தையும் பார்க்குறோம், அந்த பக்கத்தில் ஒன்றுமே பார்க்க முடியாது. அதுவும் அதே அளவு 50 கோடி யோஜனை. ஸோ லோகாலோக மலைக்கு இந்த பக்கம் 50 கோடி யோஜனை இருந்தால் லோகாலோக மலைக்கு அந்த பக்கம் 50 கோடி யோஜனை இருக்குது. அவ்வளோ பெரிய ஏரியா இருக்குங்க. வியாக்கியாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எத் பகிஹி லோகாலோக அச்சலக இது ஈரணாத். ஸோ இந்த லோகாலோக மலைக்கு அந்த பக்கத்தில் பகிஹி வெளிப்புறமாக இப்படி சொல்லப்பட்டிருப்பதால் ததக பரஸ்தாத், அதையும் தாண்டி யோகேஷ கதிம் சுத்தாம் வதந்திஹி, யோகேஸ்வரர்கள் எல்லாம் அந்த இடத்துல இருப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த லோகத்திலேருந்து தாண்டி கிரம முக்திக்கு போயின்னு இருக்காளே, ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகிறேன்ட்டு. ஸோ ப்ராபபிளி அவளாம் யோகேஸ்வர கதியில் அந்த இடத்துலலாம் இருந்துட்டு போவா. யோகேஸ்வரர்களோடு இருப்பிடமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோ அந்தர்விஸ்தாரயேதேன ஹி அலோக பரிமாணகம் யாக்யாதம் யத் பகிஹி லோகாலோக அச்சல இதீரநாத் ததஹ பரஸ்தாத் யோகேஷ கதிம் சுத்தாம் வதந்திஹி. अण्डमध्यगतः सूर्यः द्यौ आभूम्योर्यदन्तरं सूर्य अण्डगोलयोः मध्ये कोट्यः स्युः 25 मृते अण्ड एष एतस्मिन् जातः मार्ताण्डशब्दभाग्. ஸோ அண்ட மத்தியகதக சூரியக, ஸோ இந்த பூகோளம் தெரியறதே, இதில் சென்டரில் சூரிய மண்டலம், அப்படி சூரியன் போயின்னு இருக்கார், அப்படியே மேருமலையை சுற்றி வந்துட்டு இருக்கார் சூரியன். ஸோ தியௌ பூமியோகோ அந்தரம், அதாவது தியௌனது சொர்க்கலோகத்திலிருந்து பூமி வரைக்கும் நடுவில் எது அந்தரம், நடுவில் இருக்கக்கூடிய அந்தரிக்ஷம் எல்லா இடத்துலையும் ஒளி பொருந்தி கொண்டு அவருக்கு போயின்னு இருக்கார், சுற்றின்னு இருக்கார். சூரிய அண்டகோளையோகோ மத்தியே, சூரிய சுற்று இருக்கே, சூரியனோட அண்டகோளம்னா சூரியனுடைய அந்த மண்டலம், சூரிய மண்டலம் சொல்கிறோம். ஸோ அவருடைய சுற்று மத்தியே, ஸோ எல்லா இடத்துலையும் அது கோட்டியகா சிகு 25. ஸோ சூரியனோட சுற்று பார்த்தோமானா அதை சுற்றி 4 பக்கமும் எவ்வளவு ஏரியா இருக்குதுன்னு சொன்னான்னா 25 கோடி. 25 கோட்டியகா சிகு, 25 கோடி யோஜனை அதோட 4 டைரக்ஷன்லையும் இருக்குது. அப்படின்னது அது சூரியன் சென்டரில் இவ்வளவு தூரத்துலேயும் ஒளி கொடுத்து கொண்டு அவர் சுற்றி கொண்டிருக்கிறார். மிருதே அண்ட ஏஷா, இது மரணிக்கக்கூடிய அண்டம், உலகம் எப்பவுமே அழிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த அழியக்கூடிய அண்டம், மிருத்தன்னா மரணிக்கக்கூடிய இந்த அண்டத்துக்கு இவர் தான் தலைவராக ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் இவருக்கு மார்த்தாண்ட சப்தபாக், மார்த்தாண்டன் என்ற பேரு ஏற்பட்டிருக்கிறது. மரணிக்கக்கூடிய அண்டத்தின் தலைவனாக ஒளி கொடுத்து கொண்டு இந்த உலகத்தை இயக்கிறார். அதனால அவருக்கு மார்த்தாண்டன் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. அண்ட பாக்குனது பங்கு, அவருக்கு பங்கு உண்டு. மார்த்தாண்டன்கிற பெயர் உண்டு. பல பேர் இருக்கு சூரியனுக்கு, அதுல ஒரு பேர் மார்த்தாண்டன் சொல்றேன். அண்ட மத்திய கதஹ சூரியஹ த்யௌ ஆபூம்யோஹோ யத் அந்தரம் सूर्य अंडकोलयोः मध्ये कोट्यः स्युः 25 मृते अंड एष एतस्मिन् जातः मार्ताण्ड शब्दभाक्.
हिरण्यगर्भ इति यत् हिरण्य अंड समुद्भवः सूर्येण हि विपज्यन्ते दिशः कं द्यौः महीभिदा. ஸோ ஹிரண்ய அண்ட சமுத்பவகா, ஹிரண்யம பொன்மயமான அண்டத்திலிருந்தானே வந்தார். சூரியநாராயண பெருமாள்னே சொல்கிறோம், பகவான பெருமாள்னே சொல்கிறோம். ஸோ அந்த சூரியன் வந்து ஹைரண்யமயமாக பொன்மயமான அண்டம், அந்த அண்டம் பிளந்து அப்படியெல்லாம் ஏற்பட்டது இல்லையா, அப்போ தான் உண்டானார் அவர். அதனால அவருக்கு ஹிரண்ய கர்ப்பன் என்றும் பெயர் உண்டு. நார்மலாக ஹிரண்ய கர்ப்பன்னா பிரம்மான்னு சொல்லிடுறோம். ஏன்னா அவர் சொப்பனமயமான இந்த அண்டத்துக்கு சொப்பனமான உலகம், அது உலகம்னா வெளியில் வரலை, அண்டமாக 1000 வருஷம் அந்த தண்ணியில் கிடக்கு. 1000 வருஷம் தேவாண்டுகள் அப்படி கிடக்கிற போது ஹிரண்ய கர்ப்ப அண்டம்னு சொல்லுவோம். அது வெடிச்சு தான் அப்புறம் உலகமெல்லாம் ஏற்படுறது, 14 லோகங்களும் ஏற்படுறது. ஸோ அதே மாதிரி இந்த பிரம்மா உண்டான மாதிரி சூரியனும் அதிலிருந்து ஏற்பட்டதுனால, சமுத்பவக அதிலிருந்து ஏற்பட்டதுனால அவருக்கு ஹிரண்ய கர்ப்பன்னு ஒரு பேருண்டு. ஸோ மார்த்தாண்டன் ஒரு பேர், ஹிரண்ய கர்ப்பன்னு ஒரு பேர். சூரியனுகி விபஞ்சந்தே, சூரியனால் தான் திசக கம் தியௌஹு மகி பிதா, பூமி தனியாக தெரியறது, வானம் தனியாக தெரியறது. அப்புறம் இது தியவுனா கம்னா அந்தரிக்ஷம். ஸோ அந்தரிக்ஷம் தனியாக தெரியறது. அப்போ இதே ஸ்லோகம் சூரிய சதகத்துலையும் பார்த்துருக்கோம் நம்ம. ஏன்னா சூரியன் வந்த உடனே எல்லாம் நாகா அப்படி எல்லாம் அந்த ஸ்லோகமே அப்படி வரும். திசைகள், மலைகள், கடல்கள் எல்லாம் தனித்தனியாக தெரிய காரணம் சூரியன். இல்லாட்ட எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரே இருட்டு, என்ன தெரியும்? ஸோ ஒரு திசையும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஸோ சூரியனால தான் இது விபாகப்படுத்தி காட்டப்படுகிறது. हिरण्य गर्भ इति यत् हिरण्य अंड समुद्भवः सूर्येण हि विपज्यन्ते दिशः कं द्यौः महीभिदा. स्वर्ग अपवर्गौ नरकाः रसोकांसि च सर्वशः देव दिव्यं मनुष्याणां तिसृप सवीरुदां जीवनिकायानां सूर्य आत्मा दृक् ईश्वरः एतावान् भूमण्डलस्य सन्निवेश उदाहृतः. ஸ்வர்க அபவர்கவ், அதாவது சொர்க்கத்தை கொடுக்கறது, அபவர்க்கங்கிற மோட்சம், அப்புறம் நரகங்கள், ரச ஓகாம்சி பாதாள லோகங்கள். ஸோ நரகம் வேறே, பாதாள லோகங்கள் வேறே. ஸோ அது மாதிரி சொர்க்கம், இது அபவர்க்கம், மோட்சம், ஓகாம்சி ச சர்வசக. ஸோ இப்படி எல்லா இடத்திலும் தேவ திரியங் மனுஷியானாம், எதெல்லாம் இருக்குது இங்கே சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாம் இருக்குது. ஸோ தேவர்களாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், திரியங்க அனிமல்ஸு இங்கே இருக்குது, மனுஷர்கள் இருக்கிறார்கள், சரீசிருப்பா ஊர்வன, பாம்பு, பல்லி, அதெல்லாம் சரீசிருப்பான்னு பேர். ஊறக்கூடியவை, வீருதாம்னா மரங்கள், செடி கொடிகள், இவை எல்லாமே எல்லா இடத்துலையும் சர்வ ஜீவ நிகாயம்னு டோட்டல், எல்லாம் டோட்டலாக எல்லா உயிர்வாழ் ஜந்துக்களுக்கும் சூரிய ஆத்மா, எல்லாருக்குமே 3 லோகத்துக்குமே பகவான் ஆத்மாவாக இருக்கிறார். திருக்கு ஈஸ்வரக, கண்ணாகவே இருக்கிறார். ஸோ பகவான் சூரியன் தான் கண்ணில் இருக்காருன்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ணில் சொல்லும்போது சூரியன் சந்திரன்லாம் சொல்கிறோம், சந்திரன் மனசு, சூரியன் தான் கண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ திருக்கு ஈஸ்வரக, அப்படி கண்களாகவே பகவான் ஆத்மாவாகவே இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிராணசக்தியை கொடுத்துட்டுருக்கார். ஏத்தாவான் பூமண்டலசியா, இதுதான் பூமண்டலம் எப்படி இருக்குங்கிறதுடைய சன்னிவேஷம், இது அமைப்பு, சன்னிவேஷம். இந்த மாதிரி ஒரு சன்னிவேஷத்தில் இருக்குப்பா, உதாகிருத்தக சொல்லப்பட்டது. ஸோ இதில் பார்த்தோமானா ரச ஓகாம்சிக்கும் போகிறார்னு தெரியுது. ரசாதலம், ரச ஓகம் சொன்னால் ரசாதலம். ஸோ ரசாதலம் எல்லாமே பகவான் போகிறார். சூரிய சதகத்தில் நம்ம வந்து அது சரியாக புரிஞ்சுக்கலையான்னு தெரியல. ஏன்னா பகவான் ரொம்ப தயையோடு கூடி பாதாளத்துக்கு போக மாட்டார் அப்படின்னு அங்கே ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஏன்னா அவருக்கு ரொம்ப தயை, அதனால ரொம்ப கிழிச்சுண்டு அந்த லோகத்துக்கெல்லாம் அவர் போகிறதில்லை. ரொம்ப அதே மாதிரி மேலேயும் ரொம்ப தூரம் போகிறதில்லை, ஒரு அளவோடு தன்னுடைய எல்லையை வகுத்துட்டு இருக்கார். லோகமலைக்கு அந்த பக்கம் போகிறதில்லைன்னு அங்கே படித்தோம் சூரிய சதகத்தில். இப்போ நம்ம என்ன இதில் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அந்த பாதாள லோகம் வரைக்கும் லோகம் இருக்குது. 14 லோகத்தில் அத்தல வித்தல சுத்தல ரசாத்தலன்னு எல்லாம் வருது இல்லையா, அதில் கடைசியில் பாதாளத்துக்கு கீழே அனந்தன் உட்காண்டிருக்கார். அதிலிருந்து 30,000 யோஜனை கீழே தான் அனந்தன் என்ற சொல்லக்கூடிய நம்ம பகவான் விஷ்ணு அனந்த ரூபமாக அங்கே படுத்துட்டு உலகத்தை தாங்குறார். ப்ராபப்ளி அந்த பாதாளத்தை தாண்டி அந்த அனந்தன் கிட்ட போகமாட்டார். ஏன்னா அனந்தனோடு அந்த நாகமணி இருக்கே, அவருடைய தலையில் இருக்கிற மணி, அதுவே அந்த லோகம் ஃபுல்லாக ஒளி கொடுக்கும் அப்படின்னு அதை கொஞ்சம் நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. स्वर्ग अपवर्गौ नरका रसवोकांसि च सर्वशः देव दिव्यं मनुष्याणां सरीसृपा सवीरुदां सर्वजीवनिकायानां सूर्य आत्मा दृक् ईश्वरः एतावान् भूमण्डलस्य सन्निवेश उदाहृतः. एतेन हि दिवः मानं वर्णयन्ति च तद्विदः
द्विदलानां च निष्पौ आदीनां च दलयोः यथा ஸோ இவ்வாறு திவக மானம் ஸோ வானத்தில் மேலே மேலே போகிறச்சோ அளவு மானம்னாலே அளவு ஸோ வர்ணயந்திகி தத்விதக அதை அறிந்தவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள் இவ்வாறு பிரிவாக எல்லாம் சொல்லியாச்சு த்விதளானாம்ச நிஷ்பான்னு சொன்னால் பருப்புன்னு அர்த்தம் ஸோ பருப்பு வந்து முழு பருப்பு ரெண்டாக உடைச்சா அது ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ முழு பருப்பை ரெண்டாக உடைச்சா த்விதளம்னா அது ரெண்டு இதழ் மாதிரி ரெண்டாக பிரியறது பருப்போடு ஒரு பக்கம் பார்த்தாலும் அதே மாதிரி தானே அடுத்த பருப்பு இருக்குது அதனால அதே மாதிரி தான் லோக மலைக்கு இந்த பக்கம் த்விதளாம்ச நிஷ்பவ் ஆதீனா பருப்பு முதலியவைகளில் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிறது மாதிரி தான் தலயோகோ யதா இதை மாதிரி தான் ரெண்டு ஹாஃபும் இருக்குது லோக மலையோட இந்த பக்கம் இப்படி தான் இருக்குது அந்த பக்கமும் இதே மாதிரி லோகங்கள் இருக்குன்னு சொல்கிறேன் एतेन हि दिवः मानं वर्णयन्ति च तद्वितः द्विदलानां च निष्पौ आदीनां च दलयोः यथा अन्तरेण तयोः अन्तरिक्षं तद् उभयसन्धितं मध्यगश्च भगवान् भानुः वै तपताम्बरः आतपेन त्रिलोकं च प्रतपति एव भासयन् ஸோ தயோஹோ அதாவது பூமிக்கும் இதுக்கும் கீழே பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவில் தயோகம் அந்தரிக்ஷங்கிறது நடுவில் இருக்கக்கூடிய இது ஸ்வகான்னு சொல்லக்கூடிய அந்தரிக்ஷம் நடுவில் இருக்கக்கூடிய வானம் ஸோ அது உபய சந்தித்தம் ஸோ இப்படி பூமிக்கும் வானத்துக்கும் போகக்கூடியவர் நடுவில் இருக்கக்கூடிய சந்தியாக இருக்கக்கூடிய அந்த அந்தரிக்ஷங்கிற இடத்துக்கும் 3 இடத்துக்கும் என் மத்தியக நடுவில் போயிட்டுருக்கார் பகவான் அப்படி போயிட்டுருக்கார் 3 உலகங்கள்னு எடுத்துட்டோம்னா பாதாள லோகத்திலேருந்து பாதாளத்தில் ஆரம்பித்து நேராக சுதலம் மத்தலம் விதலம்னு மேலே வரைக்கும் வந்து அப்படியே பூமி அதுக்கு மேலே ஆகாசம் அப்படி போயின்ட்டுருக்கார் மத்தியக பகவான் பானுன்னு சூரியன் தபதாம்பரக தபிக்க வைக்கக்கூடியவர் தாபத்தை சூட்டை கொடுக்கக்கூடிய பகவான் ஆதபேன தன்னுடைய சூட்டினால் திரிலோகம் ச பிரதபதி 3 லோகங்களையும் வாட்டி எடுக்கிறார் பகவான் பிரதபதி ஏவ பாசயன் தன் ஒளியால் எல்லாரையுமே வாட்டி எடுக்கிறார் अन्तरेण च तयोः अन्तरिक्षं तद् उपयसन्तितं यन्मध्यगश्च भगवान् भानुः वै तपताम्बरः आतपेन त्रिलोकं च प्रतपति एव भासयन् उत्तरायणम् आसाद्य गतिमान्द्यं वितन्वते आरोहणस्थानम् असौ गत्वा अहः दैर्घ्यमाचरेत् உத்தராயணம் ஆசாத்திய ஸோ உத்தராயணம்னா மேலே போகக்கூடிய அந்த வழி ஸோ உத்தராயணம் சூரியன் எப்படி கீழே வந்து மேலே போகிறார் ஸோ கதி மாந்தியம் கதி மாந்தியம்னா மந்தகதி ஸோ ஸ்லோவாக போவார் பகவான் ஸ்லோவாக போகிறார் விதன்வதே அவ்வாறு மெதுவாக போகக்கூடிய கதி உத்தராயணம் என்று சொல்லப்படுகிறது மேலே போகிற வச்சா மெதுவாக போகிறார் ஆரோகண ஸ்தானம் அசவ் இது பகவான் மேலே ஏறக்கூடிய ஸ்தானம் இப்படி மேலே ஏறி போயிட்டு இருக்கார் கீழே வந்து மேலே போகிறார் சவுத்து டு நார்த்து போகிறார் அவர் ஸோ கத்வா அஹோ தைர்கியம் ஆச்சரேத் அஹோன்னா அகஹன டேஸ் ஆர் லாங்கர் உத்தராயண பீரியடில் நமக்கு டே டைம் நிறைய ஜாஸ்தி இருக்கும் தட்சிணாயனம் வந்தாச்சுன்னா டே டைம் குறைஞ்சிரும் ஏன்னா சூரியன் மெல்ல போகிறார் அப்போ சூடு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ சூரியன் மெல்ல போகிறதுனால டே எல்லாம் பெருசாக தைர்கியம்னா தீர்க்கமாக நீளமாக இருக்கின்றன उत्तरायणम् आसाद्य गतिमान्द्यं वितन्वते आरोहणस्थानम् असौ गत्वा अहः दैर्घ्यम् आचरेत् दक्षिण अयनम् आसाद्य गतिः शैत्यं वितन्वते आवरोहस्थानम् असौ गच्छन् ह्रस्वं दिनं चरेत् அவ்வளோதான் நேராக ஆப்போசிட் தட்சிணாயனம்னா தெற்கு நோக்கி வந்துட்டு இருக்கார் பகவான் அப்படி வர வச்சே கதி சைக்கிரியம் ரொம்ப ஸ்பீடாக வருவார் வேகமாக வருவார் ஒன்றுமே கிடையாது ஒரு ஏரோப்ளைன் போகிற வச்ச காற்று டைரக்ட் பண்ணும்போது காற்றோட இது எய்டு பண்ணும்போது டைம் குறையிறது ஏரோப்ளைனோட ஃப்ளையிங் டைம் குறைஞ்சி விட்றது அதுவே கொஞ்சம் ஸ்லோவாக காற்று அகேன்ஸ்டாக போகிற வச்ச ஸ்லோவாகிடுறது அது மாதிரி தான் வச்சுக்கணும் இதை ஏன்னா காற்றால் தான் சூரியனே இழுக்கப்படுகிறார் ஸோ அது இழுக்கப்படும் போது அந்த காற்றோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி வருது அப்போ சவுத்தில் வரும்போது அந்த தட்சிணாயன சமயத்தில் சீக்கிரகதியில் வரார் அவர் அப்படி விதன்வதேன மேற்கொள்கிறார் அவரோகஸ்தானம் இது இறங்கு முகமாக வரக்கூடிய நேரம் இது ஹ்ரஸ்வம் தினம் கச்சன் அப்போ டே டைம் வந்து குறையிறது டே டைம் வந்து ஹ்ரஸ்வமாக குறுகி விடுகிறது சரைத்து இவ்வாறு செல்கிறார் சூரியன் दक्षिणायनम् आसाद्य गतिशैग्र्यं वितन्वते अवरोहस्थानम् असौ चन्ह्रस्वं दिनं चरेत्
साम्यम् आसाद्य गति साम्यं तन्वते संस्थानम् अत आसाद्य स्थानम् अत आसाद्य दिनसाम्यं करोति च. விஷுவத்துன்னு சொன்னால் ஈக்குவேட்டர்னு அர்த்தம். ஸோ அப்போ மேலேயும் இல்லை கீழே இல்லை சென்டரில் அப்போ விஷுவத்து அந்த ஈக்குவேட்டரில் ட்ராவல் பண்ணுறோச்சே அந்த அவர் வந்து சூரியன் சாமியம் கதி சமகதி சீக்கிரமும் இல்லை ஸ்பீடு கம்மியும் இல்லை ஜாஸ்தியும் இல்லை அந்த மாதிரி சமகதியில் போயிட்டு இருக்கார் அவர். அதனால சமஸ்தானம் ஆசாது அப்போ டே டைமும் நைட் டைமும் ஒரே அளவு இதுவும் கரெக்டாக பண்ணார் அதுவும் பண்ணார் அப்படி கரெக்டாக டே டைம் அண்ட் நைட் டைமும் ஒரே மாதிரி பிரிக்கப்படுகிறது. சாமியகதி சமகதியில் தினசாமியம் அப்படி தினமும் சமமாக ஆக்குகிறார். விஷுவத் சம்யம் ஆசாத்ய கதி சாம்யம் விதன்வதே சமஸ்தானம் அத ஆசாத்ய தின சாம்யம் கரோதி ச. यदा च मेषतुलयोः सञ्चरेत् हि दिवाकरः समानानि तु अहोरात्राणि आतनोति त्रयीमयः. சூரியன் வந்து எல்லா ராசிகள்லையும் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா ராசிகள் ஒரு இதெல்லாம் டீட்டெயிலாக பின்னாடி வருது. ஸோ ராசிகளில் ட்ராவல் பண்ணும் மேஷ ராசிலையும் துலா ராசிலையும் ஸோ அந்த இக்குவேட்டரில் ட்ராவல் பண்ணுற டைம் அது ஏன்னா உத்தராயணத்தில் ஒரு ராசியில் போகிறாருன்னு தட்சிணாயணத்தில் அந்த துலா ராசி அப்படி மேஷ ராசிலையும் துலா ராசிலையும் அவர் ட்ராவல் பண்ணுறது அதான் இக்குவேட்டரில் அந்த சமயத்தில். ஸோ சஞ்சரே தி திவாகரன் திவத்தை டே டைம் ஏற்படுத்தக்கூடிய சூரியன் அர்த்தம். ஸோ சூரியன் மேஷராசிலையும் துலா ராசிலையும் போகும்போது அகோராத்திராணி சமானானி ராவும் பகலும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த ராசியில் ரெண்டு ராசியில் போகிறோச்சே. ஆத்தனோதி திரையீமயகன திரையின வேதம் வேத ரூபியாகப்பட்ட பகவான் சூரியன் இவ்வாறு டே இந்த மேஷராசி துலா ராசி ரெண்டுலேயும் சமமாக டே டைம் அண்ட் நைட் டைம் ஆக்குகிறார். यदा च मेषतुलयोः सञ्चरेत् दिवाकरः समानानि तु अहोरात्राणि आतनोति त्रयीमयः. वृष आदि पंचसु यदा राशिषु अर्कः विरोचते तदा अहानि च वर्धन्ते रात्रयः अपि प्रसन्ति च. ஸோ மேஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா இது உத்தராயண மார்க்கம் வந்துடுது. ஸோ மேஷராசி தானோன்னு விஷங்கிறது ரிஷப ராசி மிதுன ராசி கடகம் சிம்மம் கன்னி இந்த ராசியிலெல்லாம் போகிறோச்சு பஞ்சசு. ஸோ இந்த 5 ராசிகளில் அவர் மேலே போயிட்டு இருக்காரு. அர்க்கக விரோச்சத்தை நல்லா பிரகாசமாக அர்க்கன சூரியன் அப்படி போகும்போது இந்த ராசிகளில் போகிறோச்சு ததா அகானிச்ச வர்தந்தே டே டைம் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா இது உத்தராயண மார்க்கத்தில் வரக்கூடிய ராசிகள் இந்த 5 ராசிகள் மேஷராசி தான் சமமாயிடுது. அதனால அந்த மேஷத்தை தாண்டின உடனேயே இந்த 5 ராசிகளில் ரிஷப மிதுன கடக சிம்ம கன்னி இந்த ராசிகளில் போகிறோச்சு டே டைம் ஜாஸ்தி ஆகிடுது ராத்திரி குறையும். वृषादि पंचषु यथा राशिषु अर्कः विरोचते तदा अहानि च वर्धन्ते रात्रयो अपि ह्रसन्ति च. वृश्चिक आदिषु सूर्यः हि यदा सञ्चरते रविः तदापि இமானி அஹோராத்ராணி பவந்தி விபர்யயாத். ஸோ கன்னி முடிஞ்ச உடனே துளாராசி வந்துடும். துளாராசியில் தான் சமமாயிட்டார். அப்புறம் தெற்கு நோக்கி பயணம் பண்ணுறாரு. அப்போ விருச்சிகம் ஆரம்பிக்கிறது. விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம். ஸோ இந்த ராசிகளில் இந்த 5 ராசியில் சூரியன் வரும்போது தட்சிணாயன மார்க்கத்தில் வந்து விட்றாரு அவர். யதா சஞ்சரத்தே ரவி சூரியன். ஸோ அந்த சூரியன் அப்படி வரும்போது ததாபி இமானி அகோராத்திராணி இந்த டே டைமும் நைட் டைமும் மாறிடும் உல்ட்டாவாயிடும். விபர்யாத்திரன்னு மாறி போயிடும். டே டைம் குறைஞ்சிடும் நைட் டைம் ஜாஸ்தி ஆகிடும். பவந்தி அப்படி ஏற்படும். वृश्चिक आदिषु सूर्यः हि यदा सञ्चरते रविः तदापि इमानि अहोरात्राणि भवन्ति विपर्ययात्. इति देवी भागवते महापुराणे 18 साहस्र्यां संहितायाम् 8मस्कन्धे सूर्यगति वर्णनं नाम 14. सर्वं जगदाम्बार्पणमस्तु. अथ 15. श्रीनारायण उवाच अतः परं प्रवक्ष्यामि भानोः गमनम् उत्तमं
शीघ्रमन्दादिगतिभिः त्रिविधं गमनं रवेः. ஸோ நாரதர் சொல்லிட்டு இருக்கார். இதுக்கப்புறம் சொல்கிறேன் கேளு. பானோகோ கமனம் உத்தமம், எப்படி சூரியன் சஞ்சாரம் பண்ணுறார், இவருடைய அந்த போகக்கூடிய முறையை நான் சொல்கிறேன் கேளு. சீக்கிரகதியில் போகிறார், மந்தகதியில் போகிறார், சமகதியில் மந்தாதின்னுட்டான். மூணாவது கதி என்னது? சமகதி. ஸோ சமமாக டே டைம் நைட் டைம் ஏற்படுத்தக்கூடிய கதி. இப்படியாக 3 விதம், திரிவிதம் கமனம் ரவேகே, 3 கதிகளையும் பற்றி சொல்கிறேன், நீ கேளுக்கோன்னு சொல்கிறேன். श्री नारायण उवाच अतः परं प्रवक्ष्यामि बाणोः गमनम् उत्तमं शीघ्र मन्द आदि गतिभिः त्रिविधं गमनं रवेः. सर्वग्रहाणां त्रीणि एव स्थानानि सुरसत्तम स्थानं जारद्गवं मध्यं तथा ऐरावतम् उत्तरं वैश्वानरं दक्षिणतः निर्दिष्टम् इति तत्त्वतः. ஸோ எல்லா பிளானட்ஸு இது அப்புறம் என்ன ஸ்டார்ஸு எல்லாத்தையும் கூட தான் போனோம். ஏன்னா ஸ்டாரால் ஏற்படப்பட்டதான் ராசி. 12 ராசிகளுக்குள்ளே எல்லா நட்சத்திரங்களும் அடங்கிடுது. ஸோ ஸ்டார் வழி இப்போ ஏற்கனவே சிம்ஸ்மார சக்கரம்னு ஒரு படத்தை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், அதை கொஞ்சம் இடைக்கி பார்த்துக்கணும். அப்போது அது வழியாக போகிறது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கணும். இந்த சிம்சுவார சக்கரம் வந்து பகவான் விஷ்ணுவுடைய ஒரு ரூபம் தான் அது. ஸோ அவர் எப்படி இருக்காருங்கிறத அந்த ஸ்டார் அந்த கேலக்சியோட மார்க் பண்ணி அந்த சிம்சுவார சக்கர வடிவத்தில் பகவான் இருக்காருங்கிறத காட்டுறது. அது பின்னாடி படிக்க போகிறோம். ஆனால் அந்த ஸ்டார் வழியாக தான் இது போய் ஆகணும். ராசிகள்லாம் ஸ்டாரால் ஏற்படப்பட்டிருக்கிறது. அதனால இப்போ என்ன பண்ணுறார்? 3 ஏவ ஸ்தானானி, 3 விதமான ரோடு. இப்போ ரோடு போடுறோம் வச்சுக்கோங்களேன், 3 ரோட்டில் போகிறாரு அப்படின்னு சொன்னபோது ஜாரத்கவம் மத்தியம், அவரோட ரோடுக்கு பேர் ஜாரத்கவம்னு ரோடு. அது வந்து மத்தியமாக இருக்கக்கூடிய ரோடு, சென்ட்ரல் ரோடுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் ஸ்டார்லாம் மாட்டிக்கும். ஸோ சென்ட்ரல் ரோட்டில் கொஞ்சம் ஸ்டார்லாம் இருக்கும். அப்புறம் வேறு நார்த் சைடு ரோடு, சவுத் சைடு ரோடு, அப்படி 3 ரோட்டில் போகிறாருன்னு வைக்கணும். ஸோ ஜாரத்கவம் மத்தியம், நடுவில் இருக்கிற அது வந்து ரோடு. ததா ஐராவதம் உத்தரம், நார்த்தில் அதுக்கு மேலே போனோம்னா ஐராவத மார்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வீதி. பகவானுடைய வீதிகள்னு பேர் இதெல்லாம். பகவான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய, சூரியநாராயணன் பகவான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய வீதிகள். ஸோ சென்ட்ரல் ஜாரத்கவம், மேலே ஐராவதம், அதுக்கு மேலே வைஸ்வானரம், தட்சிணதக சவுத் சைடில் வந்தோம்னா ஐராவதம்ங்கிற வீதி. இப்படி 3 எல்லாம் பேர் போட்டிருக்கு, அவ்வளோதான். 3 வீதிகளை அவர் போகிறார். நிர்திஷ்டம் இது தத்துவதக, யதாவத்தாக அப்படியாக ஏற்பட்டிருக்கிறது. 3 வீதிகள் பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். ग्रहाणां त्रीणि एव स्थानानि सुसप्तमः स्थानं जारद्गवं मध्यं तत ऐरावतम् उत्तरं वैश्वानरं दक्षिणतः निर्दिष्टम् इति तत्त्वतः. राधे कृष्ण मैम. अश्विनी कृत्तिकायां या नागवीति इति शब्दिता रोहिणी आर्द्रा मृगशिरः दीयते पुष्य आश्लेषा तथा दित्या बीज ऐरावती स्मृता एताः तु दयः तिस्रः उत्तरः मार्ग उच्यते. உத்தரமார்க்கம் வந்து என்ன வடக்கு வீதி என்ன பார்த்தோம்? ஐராவத மார்க்கம்னு பார்த்தோம். இப்போ அதை பிரிச்சிருக்கு. அதில் உள்ள இன்னர் ரோட்ஸ்ன்னு வச்சுக்க வேண்டியதான். இன்னர் ரோடெல்லாம் போட்டிருக்கு, 3 ரோடு இருக்குது. அது வழியாக போகிறார் சூரியன். அப்படி புரிஞ்சுனா தான் ஏதோ புரியும் நமக்கு. அப்போது எல்லாமே ஸ்டார் இருக்கக்கூடிய ரோடு தானே எல்லாமே. ஸோ அஸ்வினி கிருத்திகை, அப்புறம் யாம்யாங்கிறது யமனை தேவதையாக கொண்ட நட்சத்திரம் பரணி. ஆமாம், பரணி. ஸோ அஸ்வதி பரணி கார்த்திகை அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதான் அஸ்வதி கார்த்திகை பரணின்னு போட்டார், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த 3 நட்சத்திரங்கள் நாகவீதின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ஸ்டார் வழியாக போகிறோச்சே, சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறோச்சே, அந்த மார்க்கம் இது எல்லாமே உத்தரவீதி. இந்த உத்தரவீதிங்கிறது இது ஐராவத மார்க்கம்னு சொல்லியிருக்கு, வீதின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதில் உள்ள சப் ரோடு இதெல்லாம். ஸோ இப்படி நாகவீதி என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ரோஹிணி ஆர்திராங்கிறது திருவாதிரை. ஸோ ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீஷம். ஸோ ரோஹிணி, திருவாதிரை, மிருகசீஷம், இந்த 3 நட்சத்திரங்கள் போகிறோச்ச கஜவீதி. ஸோ கஜவீதி வழியாக செல்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ வடக்கு வீதியோடு சப்ரோடு இதெல்லாம். புஷ்ய ஆஸ்லேஷா ஆயில்யம். ஸோ புஷ்ய பூசம், அப்புறம் அதித்யாங்கிறது அதித்தியை தலைவியாக, அதித்தியை தேவதையாக கொண்ட நட்சத்திரம். அது வந்து புனர்பூசம்.
ஸோ அதிதி தேவதை இது ராமாயணத்தில் நம்ம பார்க்கலாம். அதிதி தேவதை அந்த நட்சத்திரத்தில் பகவான் பிறந்தார்னு வரும். ஸோ அதிதி தேவதையாக கொண்ட நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திர வீதியில் போகிறோச்சே அந்த ரோடுக்கு பேர் ஐராவதி ஸ்மிருதா, ஐராவதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ 3 வீதியில் ஒரு வீதிக்கு சப் பிரான்ச்சு 3 ரோடு இல்லை. இப்படி ஒரு இமேஜின் பண்ணி ஏதோ புரிஞ்சுக்கணும். சூரியன் அப்படி போயிட்டு இருக்கார். अश्विनी कृत्तिकायां या नागवीति इति शब्दिता रोहिणी आर्द्रा मृगशिरो गजवीत्या विधीयते आश्लेषा आदित्या च ऐरावती स्मृता तथा आदित्या என்ன அதிதியுடைய तथा आदित्या तथा आदित्या हातु वेदयस् तिस्र उत्तरः मार्ग उच्यते. सो उत्तर मार्गத்தை பார்த்துட்டோம். இப்போ அடுத்த மார்க்கத்தை பார்க்க போறோம். तथा द्वे चापि फाल्गुन्यो मगाचैव अर्षभीमता आर्षभीमता तथा स्वाति शब्दिता ज्येष्ठा विशाखा अनुराधा विजारद्गवीमता एताः तु द्वितयः तिस्रः யமஹ மார்க உச்யதே. ஸோ மத்தியம மார்க்கம் தான் ஜாரத்கவின்னு சொல்லிட்டோம். ஜாரத்கவின்னு இந்த ரோடு பேர் சொல்லிட்டோம். முதலே நடுவீதி இல்லையா, நடுவீதி வந்து ஜாரத்கவி அப்படிங்கிற ரோடு. ஸோ அந்த மத்திய மார்க்கத்தில் இந்த 3ம் அதில் வந்து 3ஆ இருக்குது, இன்னும் பிரிஞ்சிருக்கு. துவே சாப்பி ஃபல்குனியா 2 ஃபல்குனி, ஏன்னா உத்தர ஃபல்குனி பூர்வ ஃபல்குனின்னு சொல்லுவா. பூரம் உத்திரம். ஸோ பூர்வ நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம், உத்தர ஃபல்குனி பூர்வ ஃபல்குனி, அதுதான் பல்குனி உபவ்னு சொல்லிட்டார். பல்குன்யவ் அப்படின்னு விட்டார். 2 ஃபல்குனி நட்சத்திரங்கிறது பூரம் உத்திர நட்சத்திரம். மக நட்சத்திரம் மகா சைவ ஆர்ஷபி மதா, இது ஆர்ஷப வீதி, இந்த வீதிக்கு பேர் ஆர்ஷப வீதி. இந்த ஜாரத்கவியில் உள்ள ஒன் ஆஃப் தி ரோட்ஸுக்கு பேர் ஆர்ஷப வீதி. அதுக்கப்புறம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி இந்த 3 நட்சத்திரங்கள், இந்த 3 நட்சத்திரங்களை வழியாக போகிறோச்சு அந்த ரோடு கோவித்தின்னு பேரோட இந்த மத்திய மார்க்கத்தில் இப்படி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஜேஷ்டா கேட்டை இல்லையா, ஜேஷ்டா விசாகம் அனுராதா அனுஷா. ஸோ கேட்டை விசாகம் அனுஷம் இந்த 3 நட்சத்திரம் கூட வீதி வந்து ஜாரத்கவி, அதோட பேரே போட்டான். இதுக்கும் ஜாரத்கவின்னு பேர், அதுக்கும் ஜாரத்கவி, இது ஜாரத்கவின்னு சொல்கிறார். இந்த ரோடுக்கு ஜாரத்கவின்னு பேர். ஏதாக இவ்வாறு 3 மார்க்கமும் மத்தியம மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ நடுவீதிக்கு வந்துட்டோம். வேறு உத்தர வீதி, அப்புறம் நடுவீதி. இனிமேல் கீழே வேணுமே அடுத்தது வந்து சவுத் வீதிக்கு போகணும் இல்லையா. சவுத் வீதிக்கு பேர் என்ன போட்டிருக்கு ஏற்கனவே, தட்சிணத்தக வைஸ்வானர வீதின்னு போட்டிருக்கு. அந்த வீதி என்ன அடுத்து பார்க்கலாம் நம்ம. तथा द्वे चापि फल्गुन्यौ मगाचैव आर्षभीमता अस्तः चित्रा तथा स्वाति विधीयते तु शब्दिता ज्येष्ठा विशाखा अनुराधा विजारद्गवीमता एताः तु वीदयः तिस्रः मध्यमः मार्ग उच्यते. வீதி எல்லாம் நெடில கோபீதி இது து சப்திதா. மூல ஆஷாட உத்தராஷாட அஜவீதி அபிஷப்திதா श्रवणं च धनिष्ठा च माती शतभिषक्तता वैश्वानरी वात्रपदे रेवती चैव कीर्तिता एताः तु पीतयः तिस्रः दक्षिणो मार्गः दक्षिणः मार्ग उच्यते. ஸோ தட்சிண மார்க்கம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன அது வைஸ்வானர வீதின்னு பார்த்துருக்கோம். அந்த வைஸ்வானர வீதியில் திருப்பி 9 ஸ்டார் இருக்குது. 9 ஸ்டாரை 3ஆக பிரிச்சிருக்கு. ஸோ மூலம் ஆஷாடம் பூராடம் உத்தராடம். ஸோ மூலாஷாடா உத்தராஷாடா ஆமாம் மூல ஆஷாடா உத்தராஷாடா அப்படி. ஆஷாடங்கிறது பூராடம், உத்தராஷாடாங்கிறது உத்தராடம். ஸோ மூலம் பூராடம் உத்தராடம் இதுக்கு பேர் அஜவீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சவுத் சைடில் வருது, தெற்கில். அப்புறம் ஸ்ரவணங்கிறது திருவோண நட்சத்திரம். திருவோணம் தனிஷ்டா சதயம். ஸோ சதயம் அப்புறம் சதபிஷக் தனிஷ்டாங்கிறது என்னப்பா இது அவிட்டம். ஸோ தனிஷ்டாங்கிறது அவிட்டம் சதயம். ஸோ சதபிஷக்தா சதயம். ஸோ ஸ்ரவணம் திருவோணம் சதயம் அவிட்டம் சதயம் இந்த 3 நட்சத்திரமும் வைஸ்வானரினே பேர். ஸோ சென்ட்ரலில் வரதுக்கு அப்படி பேர் கொடுத்துட்றான். அந்த ரோடுக்கு வைஸ்வானரி அப்படின்னு ஒரு பேர். அதுக்கப்புறம் பாத்ரபத அப்படிங்கிறது பூரட்டாதி நட்சத்திரம். ஸோ பூரட்டாதி
2 நட்சத்திரம் வந்துடும் இதில். பூரட்டாதி பாத்ரபதங்கிறது உத்திரட்டாதியும் சேர்ந்து வந்துடும். பூரட்டாதி ஏன்னா ரெண்டுமே பாத்ரா இது பதான்னு சொல்கிறது தான், சேர்ந்து ட்வின் ஸ்டார் மாதிரி அது. ஸோ பூரட்டாதி உத்திரட்டாதி அப்புறம் ரேவதி இந்த 3 ஸ்டாரும் ஒரு 3 ஸ்டாரில் போகிறச்ச ஒரு வீதி இருக்குது. இப்படியாக தெற்கில் 3 வீதிகள் தட்சிண மார்க்க உச்சத்தே இப்படி 3 வீதிகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ மொத்தம் 3 வீதி, 3ல 9 ஸ்டாரு 27 ஸ்டாரையும் கவர் பண்ணி இந்த சூரியன் சஞ்சாரம் பண்ணுறார். இவ்வளோதான் பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்கணும். 27 ஸ்டார்லேயும் பகவான் போய் ஆகணும். அவர் அந்தந்த ரோடில் எடுத்து ஒரு சமயத்தில் உத்தர மார்க்கத்தில் போகிறார். அதுக்கு ரோடு போட்டு பேரை போட்டு வச்சிருக்க. அவ்வளோதான். मूल आषाढ़ उत्तराषाढ़ अजवित्तयपि शक्तिता श्रवणं च धनिष्ठा च शतभिषक्तता वैश्वानरी पदे रेवती च कीर्तिता एताः तु वीदयः तिस्रः दक्षिणः मार्ग उच्यते. उत्तरायणम् आसाद्य युग अक्ष अन्तर्निबद्धयोः कर्षणं पाशयोर्वायुबद्धयोः रोहणं स्मृतं तथा अभ्यन्तरगात् मण्डलात् रथस्य गतेः भवेत् माद्यं दिवस वृद्धिः जायते सुरसप्तम रात्रिह्रासश्च भवति सौम्य அயனக்கிரமக ஹி அயம். ஸோ உத்தராயணம் ஆசாத்தியா. இப்போ உத்தராயண ரூட்டுக்கு போகிறார், மேலே போகிறாரு. ஸோ ஆசாத்தியா யுக அட்ச அந்தக நிபத்தையோஹோ. ஸோ சூரிய தேவனோடு யுகம்ங்க ஒரு சக்கரம், சூரிய தேவனோடு தேர் தானே போகிறது. ஸோ தேர் போகிற வச்சு அந்த யுக அட்ச, அதாவது அதனுடைய அட்சன ஆக்சஸ். ஸோ பகவானுடைய தேரோடைய அந்த யுகம்னு சொல்லக்கூடிய ஆக்சல். ஸோ அந்தர் நிபத்தையோஹோ அந்த அது ஒரு இடத்துலையும் அந்த அச்சத்தை பொருத்தி வைக்கணும் இல்லையா, சக்கரத்தில் பொருத்தி வச்சா தானே சக்கரம் போகும். ஸோ அந்த மாதிரி பொருத்தப்பட்டிருக்கிறது. பாஷயோகோ வாயுபத்தையோகோ கர்ஷனம். ஸோ என்னது கயறு என்னதுன்னு பார்த்தா, கயரே ஒரு காற்றால் கட்டப்பட்டிருக்கிற அந்த ஆக்சல். ஸோ அந்த காற்றோடு வேகத்தில் தான் சூரியனே சஞ்சாரம் பண்ணணும். அந்த கயிற்றால், வாயுங்கிற கயிற்றால் கட்டப்பட்ட, ஸோ இந்த டைரக்ஷன் ஆஃப் தி விண்டு, அவ்வளோதான். ஸோ அந்த வாயுவால் கட்டப்பட்ட அதோட கர்ஷனம்னு இழுப்பு. ஸோ அந்த வாயு இழுத்துட்டு போகும்போது அந்த சக்கரம் ஓடும், சூரிய பகவானுடைய தேர் ஓடும். ஆரோகணம் ஸ்மிருதம், அப்படி காற்றால் இழுக்கப்படும் போது, நார்த்தை நோக்கி இழுக்கப்படும் போது அது ஆரோகண மார்க்கமாக, உத்தராயண மார்க்கமாக சொல்லப்படுகிறது. ததா ஆபியந்தராத் மண்டலாத் ரதஸ்ய. ஸோ ரதம் அது உள்ளே இழுக்கப்படும் போது, இப்போ வெளியில் பிடிச்சி தள்ளுற மாதிரி காற்று வீசுறதுன்னு சொல்லும்போது அது அப்படி நார்த்தை நோக்கி போயிடும். பின்ன உள்ளே இழுக்கும் காற்று, இந்த பக்கமாக இழுக்கிறோச்சே ஆபியந்தர மண்டலாத் ரதசிய. ரதம் அப்படி உள்காற்று இழுக்கும் பொழுது கதேகே அப்படி 2 விதமான கதிகள் ஏற்படுகிறது. கதிகள் ஏற்படுகிறது. மாந்தியம், அதாவது மாந்தியமாக மந்தகதி ஏற்படும். ஸோ ஒரு வெளியில் தள்ளும்போது ஒரு கதி இருக்கும், உள்ளே தள்ளும்போது வேறு கதி இருக்கும். ஏன்னா காற்றோட டைரக்ஷனில் தான் அது போய் ஆகணும். ஸோ மாந்தியம் திவச விருத்திஷ்டா. ஸோ மாந்திய கதியில் அப்படி நம்ம நாட்டில் போகிறச்சே மந்த கதியில் தான் போகும் அந்த சூரியன். அதனால ஆபியந்தர மண்டலத்தினால் அது உள்ளே இழுக்கப்படுகிறது. சூரியனை வெளியில் போக விடாமல் தடுக்கிற மாதிரி ஒரு காற்று வீசுறது. அந்த காற்றினால் இழுக்கப்படுறதுனால இது ஸ்லோவாக தான் போக முடியும், அதை தாண்டி போகிறதுனால. ஆகவே டே டைமு விருத்தியாகத்தான் இருக்கும், ரொம்ப நாளி ஆகும் சூரியன் கடந்து போகிறதுக்கு. அதனால திவச விருத்திஷ்டா, டே டைம் பெருசாக நீளமாக போகும், ஜாயத்தை ஏற்படும். ஹே சுரசத்தம நாரதரே தெரிஞ்சுங்கோ. ராத்திரி ஹிராஷா. ஸோ ராத்திரி வேலையில் நமக்கு அந்த சூரியனோட சஞ்சாரம் இல்லை, அதனால் ராத்திரி ராத்திரி ஹிராசா, ராத்திரி சுருக்கமாகிடும். டே டைம் ஜாஸ்தியாக இருந்தனால ராத்திரி சுருக்கமாக இருக்கும். பவதி சௌமிய அயனக்கிரமகா ஹி அயம். இதுதான் உத்தராயண கிரமம், இதுதான் உத்தராயண வழியில் செல்லக்கூடிய சூரியனுடைய ஒரு கதி அப்படிங்கிறாங்க. உத்தராயணம் ஆசாத்ய யுக அக்ஷ அந்தஹ நிபத்தயோஹ கர்ஷனம் பாஷயோஹ வாயு பத்தயோ ஆரோஹணம் ஸ்மிருதம் ததா ஆப்யந்தரகாத் மண்டலாத் ரதஸ்ய கதோ ஹே பவேத் பாந்தியம் திவச விருத்திஷ்ச ஜாயதே சுரசப்தம ராத்திரி ஹ்ராசஸ்ச பவதி சௌம்ய அயன க்ரமஹ ஹி அயம். ராதே கிருஷ்ணா மேம். நெக்ஸ்ட் 4 லைன் படிட்டு
दक्षिण अयनके पाशे प्रेरणात् अवरोहणं बहिः मण्डले मण्डलवेशेन गति शैघ्र्यं तदा भवेत् तथा दिन अल्पता रात्रिवृद्धिश्च परिकीर्तिता. இப்போ தெற்க வரும்போது என்ன ஆயிடுறது, பகிஹி மண்டலம், ஸோ வெளிமண்டலம், ஸோ காற்று மண்டலம் வந்து எய்டிங்காக இருக்குது, அதனால சூரியன் வேக வேகமாக போயிடும். ஸோ காற்று மண்டலம் அதுக்கு அது எய்டிங்காக இருக்கிறனால பகிமண்டலம், அது உள்மண்டலம் வரும்போது உள்ளே தோக்கி இழுக்குறது. எப்போவுமே ஸ்டார்ஸுக்கெல்லாம் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், ரிஜெக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். எல்லா ஸ்டாருமே அப்படி தான். பகவான் அந்தந்த ஸ்டாருக்கு அழகான ஒரு ஸ்பீடை கொடுத்துருக்கார், அதனால ஒன்றுக்குள்ளே ஒன்று இழுத்து முட்டிக்கவும் மாட்டேங்கிறது, அதோட ரூட்டில் கரெக்டாக போயிட்டு இருக்கு. எப்படி ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னு நம்ம நினச்சி பார்த்தா தான் அந்த பகவானுடைய இதெல்லாம் தெரியும். ஸோ கடவுள் இல்லை சொல்கிற மாதிரிலாம் இதெல்லாம் என்னத்தான் சொல்கிறான்னு புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. ஸோ அது மாதிரி இப்போ வெளிமண்டலத்தை நோக்கி இந்த காற்று வந்து எய்டிங்காக போகிறது, பகிமண்டல வசேன வெளி தள்ளக்கூடிய மண்டலம் அந்த காற்று இருக்கிறதுனால தட்சிணாயனம் வரும்போது பாஷை அந்த கயிற்று, அந்த ஆயுதான் கயிறு வேறல, பாஷங்கிறது கயிறுன்னு ஃபிசிக்கல் கயிறுலாம் கிடையாது. ஸோ அந்த காற்றுனால பிரேரணாத் அது இழுக்கப்பட்டு, அந்த சூரியன் இழுக்கப்பட்டு அவரோகணம் இறங்கி வர பாதை இது. ஸோ கதிகி சைகிரியம் சீக்கிரமாக வருது, வேக வேகமாக வந்துடுது சூரியன், அதனால டே டைம் குறையும். சீக்கிரமாக கிராஸ் ஆகி போகும்போது அல்பதா தினமுகள்லாம் டே டைம் எல்லாம் அல்பமாயிடும், குறைஞ்சிடும். ராத்திரி விருத்திச்சா அப்புறம் ராத்திரி ஆட்டோமேட்டிக்கலாக ஜாஸ்தியாகுது, பரிகீர்த்தி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. दक्षिणायनके पासे प्रेरणात् अवरोहणं बहिः मण्डलवेशेन गतिः शैघ्र्यं तदा भवेत् तदा दिन अल्पता रात्रिवृत्तिश्च परिकीर्तिता. ஐஷவே ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் பண்ணலாம். ராதாகிருஷ்ணன்